பரிசுத்த நாமத்திற்கு சகல கனமும் மகிமையும் துதியும் சோத்திர புகழும் உண்டாவதாக. யாவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். யூடியூப் வாயிலாக கேட்கிற எல்லா தேவ ஊழியர்களுக்கும் தேவ பிள்ளைகளுக்கும் என்னுடைய தாழ்மையான வணக்கத்தையும் புத்தாண்டு வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த நவம்பர் மாதம் ஊழிய கூட்டத்திலே அறியப்படாத தேவன் என்ற தலைப்பிலே ஒரு 10 பாயிண்ட் சொல்ல போறேன்னு சொல்லி முன்னுரையாகவே முகவரியாகவே அந்த செய்தி போய்விட்டதே தவிர அதை நான் டச் பண்ணவே இல்லை, சொல்லவே முடியல, நேரம் இல்லை. அதனால அடுத்த முறை அந்த தலைப்பில் பேசுகிறேன் என்ற சொன்னதுக்கு இணங்க இன்றைக்கு அதே தலைப்பிலே அறியப்படாத தேவன் என்ற அந்த தலைப்பிலே முத இந்த புத்தாண்டை நம்ம தொடங்குவோம். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்தை ஆதார நூலாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு உள்ள ஸ்தாபனங்கள், தலைவர்கள், பைபிள் காலேஜ் இவை முழுவதும் 15ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு ஆரம்பித்த ஸ்தாபனங்களாகவும் கொள்கைகளாகவும் உபதேசங்களாகவும் அந்தந்த ஸ்தாபனத்துக்கு தலைவர் அந்த கெட்டு யார் ஆரம்பிக்கிறாங்களோ அவங்களா இருக்கும். உதாரணமா போப்பு, அந்த கிறிஸ்டியானிட்டிக்கெல்லாம் அந்த ஆர்சி சபைகளுக்கெல்லாம் அவர் தலைவர். அப்புறம் பிஷப்னு எடுத்துக்கிட்டா அவர் தான் தலைவர், ரெவரண்ட் எடுத்துக்கிட்டா அவர் தான் தலைவர், பாஸ்டர்னு சொல்லும் போது அவர் தான் அந்த சபைக்கு தலைவர். இந்த மாதிரி காலகாலமா அந்த 1ஆம் நூற்றாண்டை தாண்டி வந்தது சொல்றேன், தாண்டி வந்து அங்கங்க அப்படி ஏற்பட்டதுனால அவங்க தலைவர்களாக இருப்பதனால அவங்க எண்ணங்கள், உபதேசங்கள், கொள்கைகள், சிந்தனைகள் வேத வசனத்தோட புகுத்தப்பட்டு மிக்சர் மாதிரி கலக்கி சாப்பிட்டு இருக்கிற மாதிரி ஆக்கிட்டாங்களே தவிர அந்த 1ஆம் நூற்றாண்டுல அந்த ஒரிஜினல் உள்ள அந்த சத்தியத்துக்கு அந்த உபதேசத்துக்கு நம்ம போவோமானா தான் கரெக்டா இருக்கும். நீங்க நீதிமன்றத்தில் ஒரு ஜெராக்ஸ் காப்பி கொடுக்குறீங்க, ஒரிஜினல் எங்கேன்னு கேட்பாங்க. அந்த ஒரிஜினலை பார்த்து ஒப்பிட்டு கரெக்டா இருந்தா ஜெராக்ஸா எடுத்துக்குவாங்க. எல்லாம் ஜெராக்ஸ்ல நம்ம கூட்டலாம், குறைக்கலாம், எழுதலாம், ஒவ்வொன்று செய்யலாம். எடுத்த பிறகு ஒரிஜினல்ல மாற்ற முடியாது. அந்த ஒரிஜினல் புஸ்தகம் தான் புதிய ஏற்பாடு. அந்த ஒரிஜினல் கிறிஸ்டியானிட்டி உள்ள அந்த அடிப்படை தான் புதிய ஏற்பாடு 27 புஸ்தகம். பழைய ஏற்பாடு தீர்க்க தரிசன ஆகமங்கள், வேதங்கள், அது தப்பு சொல்லலை. அது தீர்க்க தரிசனங்கள் காலகாலமா அதே தேவன் தீர்க்க தரிசிகளை கொண்டு பிதாக்களுக்கு திருவுளம் பண்ணிட தேவன் என்று படிக்கிறோம். ஆனா இயேசு கிறிஸ்து வர்ற வரைக்கும் அதெல்லாம் வெயிட்டிங் லிஸ்ட். இயேசு வந்த பிறகு இவர் தான் முதல்வர், இவர் தான் தலைவர், இவர் தான் ஆதி அந்தம், இவர் தான் எல்லாம். அதனால இவர் சொல்றது புதிய ஏற்பாடு என்று பிரிக்கப்படுது. அதனாலதான் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்க. நான் சொல்றேன்னு சொன்னார். மத்திய 5ஆம் அதிகாரம் முதல் பிரசங்கத்திலேயே நான் சொல்றேன்னு சொன்னார். அவர் சொல்றதுதான் நமக்கு உண்மையான கிறிஸ்தவங்களுக்கு பாடமாக, வேதமாக, உபதேசமாக, கொள்கையாக இருக்கணுமே தவிர பழைய ஏற்பாடையும் புதிய ஏற்பாடையும் மிஸ் பண்ணி கொடுக்குற இந்த தலைவர்களுக்கு நம்ம அடிமையாகணும்னு அவசியம் இல்லை. இதை பற்றி நம்ம அறிந்து பேசணும்னு அவசியம் இல்லை. இதை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டிய தேவை இல்லை. ஆகவே 1ஆம் நூற்றாண்டில் உள்ள அந்த ஊழியத்துக்கு, அந்த உபதேசத்துக்கு நம்ம போனாதான் ஏதோ ஓரளவுலையாவது தேர முடியும். 100க்கு 100 நான் மார்க் வாங்குவேன்னா கண்டிப்பா பாஸ் மார்க்காவது எடுத்துருவான். 35 எடுத்தா போதும், பாஸ் பண்ணா போதும்டான்னு சொல்லும் போது கண்டிப்பா ஃபெயில் ஆயிடும். டீச்சர்களுக்கு உங்களுக்கு தெரியும். அதுபோல நம்ம 100க்கு 100 இயேசு கிறிஸ்துவுடைய வழியில நடக்கணும், அப்போஸ்தலர் உபதேசத்துல நடக்கணும், ஆதி கிறிஸ்தவ வழியில நடக்கணும் என்று 1ஆம் நூற்றாண்டுல உள்ள காரியங்களை நம்ம கையெடுப்போமானால் ஓரளவுல நம்ம ஆத்மா பிழைக்கவும் கண்டிப்பா பரலோகத்துக்கு போயிடலாம். சந்தேகம் இல்லையா? ஆகவே அந்த அடிப்படையில அத்தனைய பட்டணத்தில் உள்ள புறஜாதிகள், மதுரை பட்டணம் கூட சொல்லலாம், மதுரை பட்டணங்கள் எப்படி விக்கிரகங்களால் நிறைஞ்சிருக்கோ அதுபோல அத்தனை பட்டணம் விக்கிரகங்களால் நிறைஞ்சிருந்தது. எங்கிட்டு பார்த்தாலும் கோயிலும் திருவிழா, எங்கிட்டு பார்த்தாலும் கொள்கைகள், பூசைகள்,
மந்திரங்கள் இப்படி ஏகப்பட்ட அளவுல இருந்தாங்க. அதுல ஒரு பலிபீடம் ஒன்று பார்த்துருக்கான். அந்த விக்கிரக அந்த அந்த ஊரை பார்க்கும்போது ஆவியில வைராக்கியமான ஆனதுன்னு இருக்கு இவனுக்கு, பவுலுக்கு. ஆகவே அந்த இடத்துல ஒரு உபதேசம் பண்ணணும், இவங்களை கிறிஸ்தவங்களை மாற்றணும், சத்தியம் சொல்லணும் என்ற அடிப்படையில் ஊழியம் செய்ததுதான் அந்த அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்திலே நம்ம 23 to 31 வரை உள்ள காரியம். இதைத்தான் நீங்க 10 பாயிண்டா பிரிச்சு நான் சொல்ல போறேன். முதலாவதாக அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது புதிய உபதேசம். அப்போஸ்தலர் 17 19 20 எடுத்தவங்க படிங்க. நீங்க சொல்ற புதிதான உபதேசம் என்னதென்று அறியலாமா? அவங்க ஏற்கனவே பழைய ஏற்பாட்டு உபதேசம் தெரியும், வேதங்கள் தெரியும். சும்மா சாதாரண ஆள்களா நம்ம அவங்களை நினைக்க கூடாது. நம்ம இந்துக்கள் இருக்கிறோம்னா அவங்க சும்மா ஒன்றும் தெரியாதவங்க நினைக்க கூடாது. எல்லாம் அறிஞ்சவங்க, எல்லாம் கற்றவங்க, எல்லாம் இது பண்ணுதான். இயேசுவ தெரியலையே தவிர அதை சொல்லிக் கொடுக்க வாய்ப்பு இல்லை. அவங்க வளர்ந்த விதம் அப்படியே இருக்க தவிர மற்றபடி அவங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்ல முடியாது. நிறைய அறிவாளிகள் மேதைகள் இருக்காங்க. ஏன்னா அதுல படிக்க, தொடர்ந்து படிக்க. நூதனமான காரியங்களை, நூதனம்னா புதுசு, புதுவிதமானத எங்க காதுகள் கேட்க பண்ணுகிறாய். இது வரைக்கும் இந்த மாதிரி கேட்கலையே, இது வரைக்கும் யாரும் சொல்லலையே, நீங்க என்ன புதுவிதமா சொல்றீங்க, புதுசா சொல்றீங்களே சொல்லி இந்த புதிய உபதேசத்தை கேட்போம் அப்படின்னு சொல்லி மார்ஸ் என்ன மேடை அங்க வர வச்சு அந்த உபதேசத்தை எங்களுக்கு சொல்லுங்கன்னு சொல்லி மக்களே கேட்டுக்கொள்றாங்க. அதுதான் அந்த மார்ச் மேடையினுடைய அந்த உபதேசம். அவங்க இந்த மாதிரி காரியங்கள், ஆன்மீக காரியங்கள், அரசியல் பேசுற மாதிரி இதுல தான் அவங்க பொழுது போவதை தவிர வேற ஒன்றிலும் பொழுது போவது இல்லைன்னு அதுலயே போட்டுருக்கு. அந்த அளவுல நிறைய பேசக்கூடிய ஆளுங்க. அப்படிப்பட்டவங்க எப்படியும் நிறைய விஷயம். இப்போ டீ கடையில பாத்தீங்கன்னா எங்க ஊர்ல காலையில ஒரு 10 பேர் உட்காந்து பேப்பரை படிக்க, டீயை குடிக்க, அவங்க ஊர் கதையெல்லாம் பேசுவாங்க. இலவசமா நமக்கு நிறைய வார்த்தைகள் வரும், நிறைய அந்த ஊரை பற்றி தெரிஞ்சுக்கலாம் சங்கதி. அது மாதிரி மாற்று மேடையில் உள்ளவங்க முழுவதும் இந்த மத அடிப்படையில் பேச, சாமிகளை பத்தி பேச, இப்படியே தான் அவங்க காரியம் இருந்தது. ஆகவே நூதனமான புது உபதேசத்தை சொல்றீங்களே, இது வரைக்கும் நாங்க கேள்விப்படாத சத்தியமா இருக்க, இதை குறிச்சு அறியலாமா, பேசுங்கன்னு சொல்லக்கூடிய அளவுல அவங்க சொல்றாங்க. பவுலுடைய உபதேசம் மாத்திரம் புதுசல்ல, இயேசு கிறிஸ்து ஆரம்பத்திலே தொடங்கின ஊழியமே புதுசு. மார்க் 1:27 மறந்துடாதீங்க. மார்க் 1:27 படிங்க. எல்லாரும் பொதுமக்கள் எல்லாம் இயேசுவின் உபதேசத்தை கேட்டு ஆச்சரியப்பட்டு இது என்ன, இந்த புதிய உபதேசம் எப்படிப்பட்ட போதுமா? எல்லா மக்கள் எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க. ஏன்னா காலகாலமா நியாயப்பிரமாணத்தை சொல்லி, மோசையினுடைய வழிபாடுகளை சொல்லி, இந்த மாதிரி காலகாலமா அந்த புராணங்களை சொல்லக்கூடிய அந்த சூழ்நிலையில இயேசு கிறிஸ்து அதை ஒட்டி அட்ஜஸ்ட் பண்ணி பேசுவார்னு பார்த்தா இல்லையே, புதுசா இருக்க, ஒரு உபதேசம் முழுவதும் புதுசா இருக்கேன்னு சொல்லி அந்த ஜனங்க ஆச்சரியப்பட்டாங்க. அந்த இயேசுவால ரட்சிக்கப்பட்டதுனால இவன் உபதேசமும் புதுசா இருந்தது, நூதனமா இருந்தது. தேவ பிள்ளைகளே, இன்னைக்குள்ள ஊழியக்காரங்க இயேசுவின் உபதேசத்தை பின்பற்றி பேசுவார்களானால் அந்த உபதேசம் புதுசா இருக்கும். உதாரணமா நான் என் பேச்சை கேட்கும் போது, என் உபதேசம் கேட்கும் போது சிலர் ஆச்சரியப்பட்டு, என்ன இப்படி பேசுறீங்க, புதுசா பேசுறீங்களே, கேள்விப்படாததை பேசுறீங்களே. என்ன நான் பேசல, அந்த 1ஆம் நூற்றாண்டுல அவர் சொன்ன காரியங்களை அப்படியே கூட்டி குறைக்காம அப்படியே பேசுறதுனால அன்னைக்கு உள்ளவங்களுக்கு புதுசா தெரிஞ்ச மாதிரி இன்னைக்கு உள்ளவங்களுக்கு புதுசா தான் தெரியும். அன்னைக்கு உள்ள யூதர்களை போல இன்னைக்கு உள்ள கிறிஸ்தவங்களை யூதர்களா மாத்திட்டாங்க, இஸ்ரவேல் ஜனங்களா ஆக்கிட்டு இருக்காங்க. அதுதான் அதான் அபாயம் தான். அத மாதிரியே மூடப்பழக்கமா இவங்களை தற்கொலைத்தனமா ஆக்குனதுனால ஒரிஜினல் சத்தியம் சொல்லும் போது முரண்பாடா இருக்கு, வித்தியாசமா இருக்கு, புதுசா இருக்கு. ஆகவே நாம எல்லாரும் இனிமேல குழந்தைகளை போல வாழ்வுகளா இல்லாமல் ஆவிக்குரிய மனவாட்டிகளாக நல்ல கிருமிகளை பெறக்கூடிய பிள்ளைகளாக நம்ம காணப்படணும். புதிய ஏற்பாடு என்பது
புதிய உபதேசம் என்பது, நூதனமான சத்தியம் என்பது நியாயப்பிரமாணத்தை ஒட்டி அல்ல. நியாயப்பிரமாணம் ஏன் இயேசு சொன்னார்? சிலர் கேட்குறாங்க என்ன, ஏயா இயேசுவே நியாயப்பிரமாணத்தை பற்றி பழைய ஏற்பாட்டை பற்றி சொல்லியிருக்காருல்ல, அவர் சீடர்கள் எல்லாம் பழைய ஏற்பாட்டை பற்றி தானே எழுதியிருக்காங்க, அதில் கோட் பண்ணி தானே எழுதியிருக்காங்க, நீங்கள் என்ன புதுசாக அதெல்லாம் வேண்டாம்னு சொல்கிற மாதிரி சொல்கிறீங்களேன்னா, ஒரு காரியத்தை தெரிஞ்சுக்கிங்க மக்களே. யூதர்கள் மத்தியில தான் முத ஊழியம் ஆரம்பிக்கப்பட்டது. மத்தேயு 10 அதிகாரத்திலே காணாமல் போன ஆடுகளாகி இஸ்ரவேல் வீட்டாருக்கே நீங்க அனுப்புறே தவிர வேற அல்ல. முதல்ல அங்க போங்கன்னு சொல்றாரு. அப்புறம் உயிர்த்தெழுந்த பிறகுதான் சகல ஜாதிகளையும் சீசராக்குங்கன்னு சொல்லி அனுப்புனாரு தவிர, உயிர்த்தெழுந்ததுக்கு முன்னாடி ஊழியம் எங்க ஆரம்பிச்சது? யூதர்கள் மத்தியில, இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில தான் ஆரம்பிச்சது. அப்ப அவங்களுக்கு வேதம் என்ன? பழைய ஏற்பாடு. அவங்க கொள்கை என்ன? நியாயப்பிரமாணம். அவங்க தலைவர் யாரு? மோசே. முற்பிதா யாரு? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு. அதுதான் அவங்களுடைய பாரம்பரியம். அதனால அவங்கள புதிய உபதேசத்துக்கு கொண்டு வர, புதிய உடன்படிக்கை கொண்டு வர, புதிய நிலைமையில அவங்களை உருவாக்க அதை கையாள வேண்டியது. எப்பா அதில் எழுதியிருக்குப்பா, மோசே என்னை பத்தி சொல்லியிருக்காப்பா, மோசே இயேசுவை பத்தி சொல்லியிருக்காப்பா, சும்மா நாங்க சொல்லல. அந்த மோசே சொன்ன தீர்க்கதரிசி இவர் தான்ப்பா, அந்த தாவீது சொன்ன அந்த மெசியா இவர் தான்ப்பா, அந்த ஆபிரகாமுக்கு நிழலாட்டமா ஆசீர்வதிச்ச மெல்கிசேதேக்கு இவர் தான்ப்பா. அவங்க வேதத்தையே எடுத்து இயேசுவை ஏற்றுக்கொள்ள, ரட்சகராக அவங்க புரிந்து கொள்ள, ஏற்றுக்கொள்ள அந்த பழைய ஏற்பாடு பயன்படுத்தப்பட்டதே தவிர, புறஜாதிகளுக்கு அதே அப்போஸ்தலர்கள் இயேசு ஊழியம் செய்யும் போது பழைய ஏற்பாடை சொல்லவில்லை. அதுல ஒரு பாயிண்ட் நினைச்சுக்கீங்க, சொல்லல. ஏன்னா ரட்சிப்புக்கு இயேசுவின் நாமமே தவிர பழைய ஏற்பாடு அவசியம் இல்லை. உதாரணமா அப்போஸ்தலர் 16:30 சிறை அதிகாரிகள் கேட்கிறாங்க, ஆண்டவமாரே நாங்க ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கும் போது ஒண்ணு வேற ஒண்ணு சொல்லல. அதற்கு அவருக்கு கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும். அவ்வளவுதான். பழைய ஏற்பாடு சொல்லலையே. ஏன்னா அவங்க பழைய யூதர்கள் அல்ல, அவங்க ரோம போர் சேவர்கள், அவங்க கடவுள் அறியாதவங்க, இந்துக்கள் மாதிரி வச்சுக்கங்களேன். அவங்களுக்கு இந்த இயேசு கிறிஸ்துவை தேவகுமாரன் அவன் விசுவாசிக்கணும், அவ்வளவுதான். அதே மாதிரி கொர்நேலியு வீட்டுல பேதுரு பிரசங்கம் பண்ணும் போது பழைய ஏற்பாட்டை டச் பண்ணவே இல்லை. நீங்க நல்லா அது பாத்தீங்கன்னா டச் பண்ணவே இல்லை. அவங்க எல்லார் மேலேயும் ஆவியானவர் இறங்கினார். அப்போஸ்தலர் 10:44 வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். ஆகவே பழைய ஏற்பாடை புறஜாதிகளுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது அவசியம் தேவையில்லை அவங்களுக்கு. ஏன் அதுக்கு எது தேவையில்லை. அப்போஸ்தலர் 14 அதிகாரத்திலே ஒரு பிறவி சப்பானியை நடக்க பண்றாங்க. பெரிய அற்புதம் நடக்குது. ஜனங்கள் எல்லாரும் பூமாலை, பூஜாரிகள் எல்லாம் பூமாலை கொண்டு வந்து இவங்க தேவர்கள் மனதுருவம் எடுத்து வந்துட்டாங்கன்னு சொல்லி ஓடி வர்றாங்க. அதுல பழைய ஏற்பாடு சொல்லல. அப்போஸ்தலர்கள் பரவுள் பர்னபாவும் என்ன சொன்னாங்க? இந்த வீணான தேவர்களை விட்டு வானத்தையும் பூமியை உண்டாக்கிற தேவனிடத்துல மனம் திரும்ப வேண்டும் என்று நாங்க சொல்றோம். நாங்க உங்களை போல பாடுள்ள மனுஷங்க, நாங்க தெய்வங்கள் இல்லைன்னு இயேசு தேவனை உயர்த்தி தன்னை தாழ்த்திக்கிட்டாங்க. அங்கேயும் பழைய ஏற்பாடை போட் பண்ணல. இங்க அக்கறைய பட்டணத்துல புறஜாதி மத்தியில ஊழியம் செய்யும் போது இங்கேயும் பழைய ஏற்பாடை ஒப்பிடல, சொல்லல. ஜெனரல் நாலேஜ், பொதுவான கருத்தை, இவன் படிச்ச அறிவாளி வேத பண்டிதர் பொதுவான காரியங்களை சொல்றான். அதுதான் நீங்களும் நானும் தலையில ஏற்றிக்கிட்டு புறஜாதி மத்தியில ஊழியம் செய்யணுமே தவிர பழைய ஏற்பாடை சொல்லணும்னு அவசியம் இல்லை. இன்னைக்கு உள்ளவங்க அப்ப ஆக்குனதுனால குழப்பமா நம்ம ஆயிட்டோம், மிக்சர் மாதிரி ஆயிட்டோம். ஆகவே இனிமேல எல்லாம் கலைஞ்சு போட்டு ஒரிஜினலுக்கு, சரியான இதுக்கு, புரிதலுக்கு நம்ம வரணும் என்பதுதான் நம்ம காரியம். சமாரியா பெண்ணுக்கு இயேசு பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பழைய ஏற்பாடை சொல்லல. இந்த தண்ணியை குடித்தா மறுபடியும் தாகம் உண்டாகும், நான் கொடுக்குற ஜீவ தண்ணீர் ஒரு காலம் தாகம் உண்டாகாதுன்னு சொல்றாரு. அந்த அம்மா இவர் யூதர்னு தெரிஞ்சதுனால, உங்க பிதாக்கள்லாம் நம்ம பிதாக்கள்லாம் மலையில எருசலேம்ல கும்பிட்டாங்களே, தொழுது கொண்டு வந்தாங்க சொல்லும் போது ஏன் சொல்றாரு? சிறிய பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பயே வந்துருச்சு அப்படி சொல்லும் போது அந்த அம்மா சொல்லுது, ஆமா மெஸ்ஸியான ஒருவர் வருவாருன்னு சொன்னாங்க, அவர் வரும்போது நம்ம எல்லாம்
எல்லாருக்கும் சொல்லுவாருன்னு இவரை பற்றி தெரியாமையே சொல்லுது அந்த அம்மா. அப்போ இயேசு சொல்கிறாரு, உன்னுடனே பேசுகிற நானே அவன். இப்படியே குடத்தை கீழே வச்சுட்டு ஊருக்கெல்லாம் போய் எல்லாத்தையும் சொல்லிட்டு அந்த அம்மா அங்கேயே 2 நாள் இயேசு தங்கினாரு. நல்ல உபதேசம் கொடுத்தாரு, சாப்பிட்டு எல்லாம் சந்தோஷமா. சமாரியர்கள் யூதர்களுக்கு அருவருப்பானவங்க. சமாரிகள் நாய்கள் மாதிரி அவங்கள நினைப்பாங்க, கேவலமா நினைப்பாங்க. அவ்வளவு ஒரு மத வெறி, ஜாதி வெறி உள்ளவங்க தான் யூதர்கள். இயேசு அது எல்லாத்துக்கும் தாண்டி அவங்கள ரசித்தார். சில ஒரு கிராமத்தில் கூட இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத போது எளியா செஞ்ச மாதிரி அக்கினி இறக்கி கொள்ளவான்னு கேட்கிறாங்க சீசர்கள். ஏசு அதட்டுறாரு, ஏ அப்பா, உனக்கு என்ன ஆவின்னு தெரியாதா? மனசுகுமாரன் அழிப்பதற்கல்ல ரசிக்கவே அப்பதான் புரிஞ்சுக்கிட்டாங்க சீசர்கள். ஓ அப்படியா, ஏன்னா அவங்களுக்கு தெரியாது, அவங்க யூதர்கள் தான், யூதர்கள் இருந்து சீசர் ஆக்கப்பட்டவங்க. ஆகவே இன்றைக்குள்ள ஊழியர்கள், இன்றைக்குள்ள போதர்கள், இன்னைக்குள்ள கிறிஸ்தவர்களுக்கு அந்த மைண்ட் இல்லாதனால பழைய ஏற்பாட்டையே சொல்லி யூதர்களா இவங்களை ஆக்கிடுறதுனால, இஸ்ரேல் ஜனங்களா இவங்களை ஆக்கிடுறதுனால இவங்களும் ஏறக்குறைய அந்த மதவெறி உள்ள, ஜாதி வெறி உள்ள ஆளுநராக மாறிட்டாங்க என்பதுதான் பரிதாபமான காரியம். ஏன்னா ஜாதியை பார்க்கறதே ஆபிரகாம சொல்றான். ஆபிரகாம் சொந்த மாமன் கிட்ட போய் பொண்ணு எடுன்னு சொன்னான்ல, அந்த அடிப்படையில் நாங்கள் ஜாதியை பார்க்குறோம், நாங்கள் சொந்தத்தில் எடுத்துக்கிறோம், வைக்கிறோம் ஜாதி, அப்படி அதை பார்க்குறாங்க. அதே மாதிரி யாக்கோப்புக்கு 4 மனைவி இருக்குன்னா நான் 2 தானே கட்டிருக்கேன், இது என்ன தப்புன்னு சொல்றான் ஒருத்தன். அவனுக்கு 4 வச்சிருக்கா, கட்ட யாக்கோப்பின் தேவனா ஆட்சி வச்சார்ல, நான் 2 தானே கட்டுறேன், இது என்ன அவனோட கூட போயிட்டேன். நீ என்ன பதில் சொல்ல முடியும், என்ன பேச முடியும்? ஆபிரகாம் நிறைய ஒப்பாட்டியில வச்சிருந்தான் இருக்கு, தாவீது நிறைய ஒப்பாட்டியில வச்சிருந்தான் இருக்கு, இவனும் ஒப்பாட்டி வச்சுக்கிட்டு இருந்து இது என்ன தப்புன்னு கேட்கிறானே. இருதயத்துக்கு ஏற்ற வேண்டிய தாவீதை சொன்னார்ல, ஆபிரகாமின் தேவன் சொன்னார்ல, அவங்க செய்யாத நான் செஞ்சேன். சாலமோன் 1000 மனைவியை வச்சு ஆண்டான். ஏய்யா, நான் 1 2 3 சைடுல வச்சா இது ஒரு தப்பான்னு கேட்கிறானே, என்ன பதில் சொல்ல முடியும்? ஆகவே கிறிஸ்தவர்களா இல்லாதபடி யூதர்களை போல, இஸ்ரேல் ஜனங்களை போல ஆக்கி தொலைஞ்சதுனாலதான் இன்னைக்குள்ள சபைகள் 15ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு வந்த இந்த அவல நிலைகள் எல்லாம் கம்ப்ளீட்டா எடுத்து தொடச்சி போட்டு 1ஆம் நூற்றாண்டுல உள்ள அந்த ஒரிஜினலுக்கு வர சொல்லி தான் அன்போடு உங்களை அழைக்கிறேன், நானும் அதுல பயணிக்கிறேன், நம்ம எல்லாரும் சேர்ந்து பயணிப்போம் என்பதுதான் நம்முடைய கொள்கை, நம்முடைய காரியங்கள், நம்முடைய காரியம். நமக்கு இன்னும் ஒரு தலைவர் இல்லை, இயேசு ஒருவர் தான். ஆதி சபையில் அப்படிதான் இருந்தது. சீசர்கள் எல்லாரும் சகோதரர்களா இருந்தாங்க. தலைமையிடம் பரலோகம்னு சொன்னாங்க. அவங்க எல்லாரும் அந்நியோன்யம் உபதேசத்துல ஒற்றுமையா இருந்தாங்க. அதனால இயேசுவின் உபதேசம் புதுசு, அப்போஸ்தலனாகிய பவுலுடைய உபதேசமும் புதுசு, நூதனம் என்று சொல்லப்படுது. புதுசா இயேசு ஏற்படுத்தினார். எபிரேயர் 10:19 எபிரேயர் 10:19 படிங்க. ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தம்முடைய மாம்சமாகிய திரையின் வழியாக ஜீவனுமான மார்க்கத்தை, இந்த வசனத்தை நோட் பண்ணுங்க, புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியா. மார்க்கம்னா வழி, மதம் அல்ல. நீங்க கிறிஸ்தவத்தை மதம்னு சொல்லிட்டானே, மதம்னு ஆக்கிட்டானே. மார்க்கத்தை தான் உண்டு பண்ணினாருன்னு அப்போஸ்தலர் எழுதினாங்களே தவிர மதத்தை உருவாக்கல. மனம் திரும்புங்கன்னு முத சொன்னாரு தவிர மதம் மாறுங்கன்னு சொல்லல. மதம் என்ற வார்த்தை பைத்தியத்தை குறிக்கும், லூசுத்தனமான பைத்தியம், வெறியை குறிக்கும். ஆகவே இந்த மத அடிப்படையில் சிக்கி கொண்டவன் முழுவதும் வெறியா தான் இருப்பான். ஜாதி வெறி, மத வெறி, இந்த மாதிரி ரொம்ப தீவிரமா தான் இருப்பான். தீவிரவாதிகளாக கூட மாறிடுவாங்க. இன்னைக்கு நம்ம குத்து வெட்டு சண்டை இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா, அந்த மத வெறி தான். இயேசு அந்த வெறியை உண்டாக்கல, அந்த மதத்தை சாதிக்கல, மார்க்கத்தை உண்டாக்கினான். புதிதும் ஜீவனமான மார்க்கம்னா வழி. அதனாலதான் இயேசு நானே வழின்னு சொன்னார். நானும் ஒரு வழின்னு சொல்லல, நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவனமா இருக்கேன், என்னையெல்லாம் ஒருவரு பிதாவிடத்தில் வர முடியாதுன்னு சொல்லி அந்த புதிய உடன்படிக்கை என்று ஏற்படுத்தினார். அதே
எபிரேய நிருபக்காரன் சொல்றான் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல, எபிரேயர் 8:13 அந்த யூதர்களுக்கு தான் முத எழுதுனாங்க. எழுதும் போது என்ன சொல்றான் படிங்க. புது உடன்படிக்கை என்று இயேசு சொன்னதினாலே முந்தினதை பழமையாக்கினார். இந்த வசனத்தை கவனிங்க. பழமையானதும் நாள்பட்டதுமா இருக்கிறது. உருவழிந்து போவதா அதுக்கு காலமா தவிர வேற அல்ல. புது வருடம் என்று சொல்வதனாலே முந்தினை 2025 பழமையாகி ஆயிடுச்சு. நம்ம பாடியில பேசுவோம். புத்தாண்டு 2026 என்று சொல்லும் போது 2026 5 என்ன ஆகுது? ஆட்டோமேட்டிக்கா அது பழசு. அது மாதிரிதான் இயேசு புது உடன்படிக்கைன்னு என்னைக்கு சொன்னாரோ அன்னைக்கே முந்தினதை பழமையாக்கிட்டாரு. நாள் பட்டதமாயிடுச்சு. உருவழிஞ்சு அப்படியே காலாவதியா போறதுக்கு தான் அது காரணமே தவிர அதை கை கொள்றதுக்கு இல்லை. தெரிஞ்சு கொள்ளலாம். ஒவ்வொரு இப்படி நடந்துக்கோ, இப்படி ஆகிருக்கோ, தெரிஞ்சுக்கலாம். கை கொள்ள முடியாது, அதை பற்றி பேசவும் முடியாது. அதை பற்றி அதிகமாக தியானிச்சோம்னா அது மாதிரியே மாறிடுமா. இன்னைக்கு நிலைமை அதுதான், பரிதாபமான நிலைமை. ஆகவே புதிய ஏற்பாடு ஊழியர்கள் யூதர்கள் அல்ல. பழைய ஏற்பாட்டு லேவி ஊழியம் 12 கோத்திரத்துல லேவி கோத்திரம் மட்டும்தான் ஊழியக்காரங்களா வரணும், வேற யாரும் வரக்கூடாது. அந்த இப்ப எப்படி பிராமணர்கள் அவங்க தான் மந்திரம் ஓதணும், அவங்க தான் மணி ஆட்டணும், அவங்க தான் தட்டில் காசு வாங்கணும், அவங்க தான் பூஜை செய்யணும்னு எப்படி சனாதன கொள்கை இருந்துச்சோ, அம்பேத்கர் சட்டத்துக்கு முன்னாடி எப்படி கொடூரமான ஒரு சட்டம் இருந்துச்சோ, அதுபோல யூதர்கள் ஒரு சட்டம் வச்சிருந்தாங்க. லேவியர்கள் மட்டும்தான் ஆசாரிய பணி செய்யணும், வேலை செய்யணும், வேற யாரும் செய்யக்கூடாதுன்னு ஒரு சட்டம், ஒரு திட்டம் போட்டிருந்தாங்க. இயேசு அதை உடைத்தார். இயேசுவே ஒரு லேவியர் அல்ல. லேலுயா. இயேசு கிறிஸ்து ஒரு லேவியர் அல்ல. அவர்கிட்ட வந்த யூதர்கள் சீசர்களாக்கப்பட்டவங்க முழுவதும் லேவியர்கள் அல்ல. அவங்களை அப்போஸ்தலர்களாக மாற்றினார். அப்போஸ்தலர் வார்த்தை பழைய ஏற்பாட்டில் கிடையாது. அப்போஸ்தலர் தான் அர்த்தம் என்னன்னா இயேசுவால அனுப்பப்பட்டவர்கள், பயிற்சிவிக்கப்பட்டவர்கள் அர்த்தம். இயேசுவால பயிற்சிவிக்கப்பட்டு அனுப்பப்பட்டவர்கள், அதான் அப்போஸ்தலர். இயேசு தான் முதல் அப்போஸ்தலர். எபிரேயர் 3:1 போட்டிருக்கு. அவர் தேவனால அனுப்பப்பட்டதுனாலே முதல் அப்போஸ்தலர். இரண்டாவது இயேசு கிறிஸ்துவால அனுப்பப்பட்ட சீடர்கள் இரண்டாவது அப்போஸ்தலர்கள். இந்த ஆழமான அனுபவங்கள் அநேகருக்கு இல்லாதனாலே லேவியரே ஆசாரியரே லேவியர் தலைவர்கள் பாடுறாங்க. இவங்களை பின்பற்றினா அந்த வலதைக்கு இடதைக்கு வித்தியாசம் தெரியாத இவங்களை பின்பற்றினா அந்த ஊழியர்கள் அப்படித்தானே இருப்பாங்க. எந்திரினா எந்திரி, உட்காருனா உட்காரு, கையை கொடுனா கையை கொடு, கையில் எழுது, காணிக்க போடு, அப்படியே போடான்னா அந்த தலைவர்கள் சொல்றதுதான் இவனுக்கு பாடமா போகுதே தவிர ஒரிஜினலுக்கு சத்தியத்துக்கு வரல. ஏன் என்ன எதுக்குன்னு கேள்வி கேட்கறதுக்கு துணிவு இல்லை, ஆள் இல்லை. அதான் இன்னைக்குள்ள அவன் நிலைகள். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்திலே புதிய ஏற்பாடு ஊழியத்தை பற்றி அங்க அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுறா பாருங்க. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கவனிங்க. புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் இருக்கும்படி அவரே எங்களை தகுதியுள்ளவராய் ஆக்கினார். ஹல்லேலூயா. புது உடன்படிக்கையின் ஊழியம். இந்த ஊழியத்துல சகல ஜாதிகள் வரலாம். நானே அதுக்கு ஒரு உதாரணமா. நாங்க ஜோசியம் பார்க்கக்கூடிய குடும்பம், பாரம்பரியம் முழுவதும் வீரபாண்டி கட்டபெருமை வம்சம். நாங்க ஜக்கமா பேரை சொல்லக்கூடியவங்க. தூக்குல போட்ட உடனே எல்லாம் இங்க ஓடி வந்தவங்க மதுரைக்கு, திருமண நாயக்கருடைய கண்ட்ரோலுக்கு, பாதுகாப்புக்கு. அதன் பிறகுதான் எங்களுக்கு சத்தியமூர்த்தி நகர்னு ஒரு கிராமத்தை காமராஜர் ஐயா உருவாக்கி கொடுத்தாரு. அப்படிதான் எங்க மூதாதையருடைய சரித்திரம், அப்படித்தான் வரலாறு சொல்றாங்க. ஆகவே நான் என்னைய எப்படி பழைய ஏற்பாடு கொள்கையில நான் எப்படி ஊழியக்காரனாக முடியும்? லேவி வம்சத்துல உள்ளவன் ஆகணும், மற்ற வரக்கூடாது. பழைய ஏற்பாடு முறையனா? புதிய ஏற்பாடு சகல ஜாதிகளையும் சீசராக்கும் சொல்லும் போது அந்த சீசர்களுக்குள்ளே ஜாதி வித்தியாசமோ மத பிரச்சனையோ இல்லை. இயேசுவால செலக்ட் பண்ணப்பட்டாதான் போட்டு அவரே, அவரும் விட்டுல, அவரே எங்களை தகுதி உள்ளவராய். இயேசு கிறிஸ்து தான் புதிய ஏற்பாட்டில் தலைவர். அவர் தான் புது உடன்படிக்கை ஊழியக்காரர் நம்மளை சொல்றாரு. பழைய உடன்படிக்கை மிருகங்களுடைய ரத்தம், புது உடன்படிக்கை இயேசுவின் ரத்தம்.
லேலுயா. அல்லேலூயா. ஆகவே மோசேயின் ஆகமங்கள் பழைய ஏற்பாடு காரியங்கள் முடிஞ்சு போச்சு, அது ஒதுக்கிடுச்சு. புதிய ஏற்பாடு தான் அமுல்ல இருக்கு. அதுலயே நீங்க 14-15 படிங்க. அதே பகுதியில் 14-15 வசனம். அவர்களுடைய மனது கடினப்பட்டது. பழைய ஏற்பாட்டு யூதர்களுடைய மனசு கடினப்பட்டது. படிங்க. இந்நாள் வரைக்கும் பழைய ஏற்பாடு வாசிக்கப்படுகையில். இந்த வார்த்தை பாருங்க, நான் சொல்லல, அப்பேற்பட்ட வேத பண்டிதர் யாராவது கேட்டா இந்த வசனத்தை நீங்க நோட் பண்ணி சொல்லுங்க. பழைய ஏற்பாடு வாசிக்கப்படுகையில் அந்த முக்காடு நீங்காமல் இருக்கிறது. அந்த கண்ணு மேல இருதய கண்ணுல ஒரு முக்காடு விழுந்துருச்சு, அது நீங்காம இருக்கு. அது கிறிஸ்துவினாலே நீக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவினாலதான் நீக்கப்படுது. அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க அநேகரு சபைகள்ல நீக்கப்பட்டிருக்கா? இல்லையே. அநேக உபதேசங்கள்ல நீக்கப்பட்டிருக்கா? இல்லையே. அநேக பைபிள் காலேஜ்ல அநேக ஸ்தாபனங்கள்ல நீக்கப்பட்டிருக்கா? இல்லையே. அந்த முக்காடு இருதயத்தில் இருக்குல்ல. அப்புறம் படிக்கமா. மோசேயின் ஆகமங்கள் வாசிக்கப்படும்போது. தெளிவா போட்டிருக்கு. மோசேயின் ஆகமங்கள், ஆதி ஆகமத்திலிருந்து உபாகம் வரை 5 ஆகமம், பஞ்சாங்கம் சொல்லுவாங்க. அந்த பஞ்சாங்கம் வாசிக்கப்படும் போது இந்நாள் வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் முக்காடு அவர்கள் இருதயத்தின் மேல் இன்ன வரைக்கும் பழைய ஏற்பாடுக்கு புதிய ஏற்பாடுக்கு வித்தியாசம் தெரியாம நீங்க பிரசவம் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஊழியர்கள் இன்ன வரைக்கும் அவங்க இருதயத்துல என்ன இருக்கு? முக்காடு இருக்கு. முக்காடு இருக்கு. அப்ப மனது சரியான மனதுறுதல் இல்லாதவங்க. அப்ப அவங்க முக்காடு எப்ப எடுத்துட்டு போகும்னா, அதுல தொடர்ந்து படிக்க 16. அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பின போது, அவர்கள் கர்த்தரிடத்துல மனம் திரும்பும் போது அந்த முக்காடு எடுத்துட்டு போகும். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு உள்ள ஊழியக்காரன் முழுவதும் மனம் திரும்பணும்யா. இன்னைக்கு உள்ள கிறிஸ்தவ முழுவதும் ரெண்டாவது ஒரு தற்பரிசோதனை செய்யலையா? ரெண்டாவது மறுபடியும் இவங்க எல்லாம் பிறக்கணும்யா. முதல் பிறப்ப கொண்டாடுறான்ல இஸ்ரவேல் போதகரே, மறுபடியும் பிறக்கணும்னு இயேசு சொல்லும் போது அவனுக்கு அது புரியல. ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டா அவன் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகவே முடியாதுன்னு சொல்றாரு. பழைய ஏற்பாட்டுக்கார அந்த நிக்கோதேமுக்கு புரியல. என்ன மறுபடியும் இன்னொரு தடவை தாயின் வீட்டுல மாம்சத்தின்படி தான் நினைக்கிறானே தவிர ஆவிக்குரிய சத்தியத்தை புரிஞ்சுக்கல. ஆகவே இயேசுவின் உபதேசம் பிரிக்கப்பட்டது. அதுல 11ஆம் வசனம் பாத்தீங்கன்னா, யோவான் 3:11 பாத்தீங்கன்னா நீங்க நாங்கன்னு பிரிக்கிறது. படிக்க 11, யோவான் 3:11. மெய்யாகவே மெய்யாகவே நான் உனக்கு சொல்கிறேன். நாங்கள் பாருங்க, சீசர்களும் இயேசுவை சேர்ந்து சொல்றாரு. நாங்கள் அறிந்திருக்கிறத சொல்றோம். நாங்கள் கண்டதை குறித்து சாட்சி கொடுக்கிறோம். பிரிக்கிறார். நீங்களோ, நீங்க வேற, நீங்களோ எங்கள் சாட்சிய நீங்க நாங்க பிரிக்கிற. நீங்கன்னு சொல்றது யூதர்கள் பழைய ஏற்பாடு, நாங்கன்னு சொல்றது புது உடன்படிக்கை இயேசு கிறிஸ்து அவருடைய சீடர்கள். அப்படித்தான் பிரிக்கிறார் அங்கேயே. ஆகவே தேவ பிள்ளைகளே, பழைய ஏற்பாடு நிழலாக வைத்துக் கொள்ளலாம், உதாரணங்களாக சொல்லலாம். ஆனா அதன்படி நடக்கக்கூடாது என்பதுதான் அப்போஸ்தலருடைய வேண்டுகோள். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்திலே சர்ப்பங்களால வஞ்சிக்கப்பட்டு அவங்க முழுமுறுத்து செத்தாங்க பழைய ஏற்பாட்டுக்காரங்க. அது போல நீங்களும் செய்யாதீங்க. அவங்க கிறிஸ்தவ பட்சம் பார்த்தா நீங்களும் பார்க்காதீங்க. அவங்க வேசித்தனை பண்ணி 23,000 பேர் செத்தாங்க, நீங்களும் அந்த மாதிரி வேசித்தனை பண்ணாதீங்க. அப்ப அவங்க மாதிரி செய்யாதீங்கன்னு சொல்றதுக்கு அதை உதாரணமா காட்டலாமே தவிர அது மாதிரி செய்யுங்கன்னு சொல்றதுக்கும் அல்ல. நீங்க இந்த வித்தியாசத்தை தயவு செய்து புரிஞ்சுக்கீங்க. ஆகவே இயேசு புது உடன்படிக்கைக்கு ஊழியக்காரராக இருக்கும்படி புதிய ஏற்பாட்டை தொடங்கினார், புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்தினார், புதிய உபதேசத்தை கொடுத்தார். அந்த அடிப்படையில் ரட்சிக்கப்பட்ட மனம் திரும்பின இந்த சவுலாகிய பவுல் அத்தனை பட்டணத்தில் அதே பிரசங்கம் பண்ண போது அவங்களுக்கு நூதனமா இருக்கு, புதுசா இருக்கு. ஆகவே முதல் பாயிண்ட், அப்போஸ்தலனாகிய பவுலுடைய பிரசவம் முற்றிலும் புதுசு. இயேசுவை பின்பற்றினதுனால புதுசா இருந்தது. 1 கொரிந்தியர் 11:1 நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல நீங்க என்னை பின்பற்றுங்கன்னு சொன்னான். நம்ம பின்பற்றக்கூடியது மோசே
அல்ல, எலியா அல்ல, நம்ம பின்பற்றக்கூடியது போப் அல்ல, பிஷப்புகள் அல்ல, இன்னைக்குள்ள ரெவரண்டுகள் அல்ல. யாரை பின்பற்றணும்? அப்போஸ்தலனாகிய பவுல உபதேசத்தை பின்பற்றணும். ஏன்னா அவன் கிறிஸ்துவ கரெக்டா பின்பற்றி வர்றான், என்னை பின்பற்றுங்கன்னு சொல்றான். அப்ப எப்படி பின்பற்றுறது? நிருபங்களை பாரு, ரோமர்ல இருந்து யூதா வரைக்கும் அவனுடைய உபதேசங்களும், யார் எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது, எப்படி போகணும், எப்படி வரணும், முடியை எப்படி வைக்கணும், ட்ரெஸ் எப்படி பண்ணணும், மனைவி புருஷன் எப்படி இருக்கணும், பிள்ளைகள் எப்படி நடத்தணும், ஊழியம்னா என்ன, ரொம்ப தெளிவாக பவுலும் அதுக்கு அடுத்து வந்த அப்போஸ்தலர்களும் தெளிவாக எழுதியிருக்காங்க. கையில் இருக்கான்னு இருக்கு. ஏன் கவலைப்படுறீங்க? அங்க போய் படிக்கணும், இங்க போய் படிக்கணும், இங்க போய் எவங்கடி நீ படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. முதல் நீ நிருபங்களை படி, புதிய ஏற்பாடு படிப்பா. அதுதான் பொக்கிஷம் நிறைஞ்சிருக்கு. ஆகவே அறியப்படாத தேவன் என்ற அந்த தலைப்பில் பாயிண்ட் புதிய உபதேசம் அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது முற்றிலும் புதுசு நூதனமானது. முதல் பாயிண்ட். இரண்டாவதாக மற்ற மதங்களையும் நாம் மதிக்க வேண்டும். 22 வசனம் பாருங்க. அப்போஸ்தலர் 17 உங்களுக்கு மெயினா வைக்கிறேன். 22 அப்பொழுது பவுல் மாசு மேடையில் நடுவே நின்று, அத்தனரே, நீங்கள் எந்த விஷயத்திலும் நீங்கள் மிகுந்த தேவதா பக்தி உள்ளவர் என்று காண்கிறேன். 22 தானே. மற்ற மதங்களுடைய கோட்பாடுகளை மெச்சினான், பாராட்டுறான், குறை சொல்லல. நீங்க எந்த அளவுல பக்தியா இருக்கீங்க. இப்ப பழனிக்கு கால்நடையா நடக்கிறாங்க ஐயா, கால் வீங்க வீங்க நடக்கிறாங்க. பாவம், அது செருப்பு போடாம நடக்கிறவங்க இருக்காங்க. இவ்வளவு பாக்கியம். கன்னத்துல ஈட்டியை வச்சு குத்திக்கிறாங்க, நாக்குல குத்திக்கிறாங்க. பறவை காவடின்னு உடம்பெல்லாம் குத்திட்டு அப்படியே தொங்குறாங்க. தீயில ஓடுறாங்க. பெண்களுக்கு அழகானது முடிதான், மொட்டை எடுத்துக்கிறாங்க. இந்த அளவுல கடவுள் மேல ஒரு வெறி, ஒரு பக்தி, ஒரு வைராக்கியம், அதெல்லாம் நம்ம எப்படி பாராட்டாம இருக்க முடியுமா? கர்த்தர் அறியல, தேவன் அறியல ஒரு தவிர கடவுள் மேல உள்ள பக்தி, ஒரு வெறி, ஒரு 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 உற்சாகம், அதெல்லாம் எப்படி நம்ம பாராட்டாம இருக்க முடியும்? தேவதா பக்தி உள்ளவன்னு காண்கிறேன். மற்ற மதங்களை, மற்ற கோட்பாடுகளை, கடவுளுக்காக அவங்க படுற பாடுகளை மனிதாபிமான முறையில் நம்ம மதிக்கணும், குறை சொல்லக்கூடாது. பேய் பிசாசின்னு சொல்றதோ, அவங்கள வைக்கவோ திட்டவோ இன்னைக்குள்ள ஆளுங்க சொல்லி கொடுக்கறத நீங்க தயவு செய்து மண்டையில் ஏத்தாதீங்க. நம்ம ஆவி எலியாவின் ஆவி அல்ல, கிறிஸ்துவின் ஆவி. லேலியா 450 திருக்கத பூசாரிகளை வெட்டி கொண்டான் எலியா. அந்த ஆவி நம்ம ஆவி இல்ல. எலியாவின் தேவன் என் தேவன் பாடுறானே. அப்ப இவனுக்கு என்ன அறிவு இருக்கு? நம்முடைய ஆவி கிறிஸ்துவின் ஆவி. கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. கிறிஸ்துவின் ஆவி என்ன? சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கு. என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்றேன். ஆகவே நமக்கு போதகர், நமக்கு குருவானவர், நமக்கு எஜமான், நமக்கு தலைவர் இயேசு கிறிஸ்துவின் போதனையே தவிர மற்றபடி அல்ல. சமாரியா வீட்டுல 2 நாள் தங்குனாரே, சாப்பிட்டாரே. அவர் ஐயரை படுத்திருந்தா சாப்பிடுவாரா? குஷ்டரோகி வீட்டுல, சீமோன் வீட்டுல சாப்பிட்டாரு, குஷ்டரோகியை தொட்டாரு. ரொம்ப எளிமையான மக்கள் மத்தியில் தானே அவர் பழகினார், பேசினார், சாப்பிட்டாரு. அந்த சிந்தை தான் நமக்கு இருக்கணுமே தவிர மற்றவங்களை குறை சொல்லவோ, வையவோ, லந்து பண்ணவோ கூடாது. தயவு செய்து நம்ம இருதயங்களை இந்த யூடியூப் மூலமா கேட்கிற ஊழியர்களே, விசுவாசிகளே, உங்களை திருத்திக் கொள்ளுங்க. 2வது பாயிண்ட் சொல்லிட்டேன். 3வதாக 23ஆம் வசனம் படிங்க. அதுலயே 3வது பாயிண்ட். எப்படி என்றால் சுற்றி திரிந்து உங்க ஆராதனை முறைமைகள் எல்லாம் நான் கவனிச்சு பார்க்கும்போது அறியப்படாத தேவன் என்று எழுதியிருக்கிற ஒரு பலிபீடத்தை நான் பார்த்தேன். நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற அவரையே நான் அறிவிக்கிறேன். ஏதோ புதுசா வந்து ஒரு புது போதனையை சொல்றாரு. நம்ம கடவுள்லாம் பேய் பிசாசி தப்பு, நான் சொல்றதுதான் கரெக்ட்.
வந்து இன்னைக்கு உள்ளவங்க சொல்ற மாதிரி சொல்லுவான் போலுன்னு அவன் நினைச்சா என்ன சொல்றான், ஆராதனை முறைமைகள் எல்லாம் சுற்றி திரிந்து பார்த்தேன். மீனாட்சம்மன் கோயில் போறதுக்கு உங்களுக்கு துணிவு இருக்கா? மீனாட்சம்மன் கோயில் உள்ள நுழைஞ்சு எல்லா வழிபடங்களை பாரு, எல்லா கண்ணுக்குட்டி பாரு, எல்லா விக்கிரங்களை பாரு, எல்லா காரியம் பாரு. ஓஹோ, இவ்வளவு பக்தி இருக்கா, இவ்வளவு இதா இருக்கா, இந்த காரியங்கள்லாம் இருக்கா, இவ்வளவு நந்தி இருக்கா, அந்த பழைய ஏற்பாட்டு உள்ள அந்த கண்ணுக்குட்டி தானே இங்கே நந்தியா உட்காந்துருக்கு. இவைகள்லாம் அப்படியே கோட் பண்ணும் போது நீங்க மீனாட்சம்மன் கோயில வரைபடத்தை கரெக்டா பார்த்தீங்கன்னா ஆசரிப்பு கூடாரத்துடைய அந்த முறை அப்படியே இருக்கும், அப்படியே இருக்கும். ஆசாரிய பழைய ஏற்பாட்டில் எப்படி அந்த இது எப்படி நேமிச்சாங்களோ, ஆசரிப்பு கூடாரம் எப்படி எப்படி தொட்டி இருந்தது, அந்த படிக்கணும் எப்படி எப்படி எல்லா கண்டுபிடி எல்லாமே நீங்க 100க்கு 100 கரெக்டா அறிவாளிகளா இருந்தா புரிஞ்சுக்கலாம். இங்க பவுல் சொல்றான், நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற அவரையே இவனிங்க ரோஜாதிக தெரியாம கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு பலிபீடம் வச்சு அறியப்படாத தேவன்னு என்ன நினைச்சிருக்காங்கன்னா, இத்தனைய தெய்வங்கள்னு சொல்லி எல்லா கற்பனையில நல்லா செஞ்சுட்டோம், பொம்மை செஞ்சுட்டோம், வச்சுட்டோம், கும்பிட்டு இருக்கோம். இதுக்கும் அப்பாற்பட்ட ஒரு கடவுள் ஒருவேளை இருப்பாரோ, அப்படி இருந்தா அந்த கடவுளையும் நம்ம கும்பிடுவோம்னான்னு சொல்லி அறியப்படாத தேவன் சொல்லி எங்களுக்கே புத்திக்கு எட்டாத ஒரு கடவுள் இருக்காரு. உண்மை, அந்த கடவுளை தான் நாங்க கடவுள்னு சொல்லுவோம்னு ஒரு பலிபீடம் வச்சுட்டாங்க ஐயா. அப்ப இந்த பவுல் யோசிக்கும் போது, இந்த அறியாமல் இவங்க ஆராதிக்கிறாங்க, இனிமேல இவர் அறிஞ்சு இவங்களை ஆராதிக்கிறதுக்கு அவரைத்தான் நான் சொல்ல போறேன்னு சொல்லி இங்க சொல்றான். நல்லா புரிஞ்சுக்குங்க. உதாரணமா சொல்றேனே, முருக பக்தனா ஒருத்தர் முருகன் இருக்கான். நீங்க என்ன சொல்லணும்னா, இந்த முருகனை பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன்னு சொல்லணும். அப்படி அறிவு இருக்கா, துணிவு இருக்கா, அப்படி ஞானம் இருக்கா, வளர்த்துக்கிறவங்க சும்மா பார்த்துறது இருக்கா, பைபிளை தூக்கிட்டு போறது இல்லை. நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற அந்த முருகனையே நான் உங்களுக்கு சொல்றேன், முருகனையே சொல்றேன். இல்லையா கேட்போம், சந்தோஷமா கேட்பான். ஏசுனாயே வெளிநாட்டு கடவுள் எல்லாம் அப்படி சொல்லிடுவான். நாம ஏன் முருகனை தான்ப்பா சொல்றேன். அப்படியா, உட்காருங்க டீ வாங்கிக்கொடு. ஐயா கொடு, சொல்லுங்க முருகனை பத்தி சொல்லுங்க. முருகன்னா அழகுன்னு அர்த்தம். தமிழ்ல முருகு என்றா அழகு. அழகன் சொல்லுக்கு முருகா, அழகன் முருகனிடம் ஆசை வைத்தேன். அப்ப அந்த முருகன் என்பது அழகு, அழகு. ஆனால் நிஜ வடிவம் இல்லப்பா, கற்பனை. கற்பனை என்றாலும் எல்லாம் அவங்க இதுலயே எடுக்கணும், நம்ம இதுல எடுக்கக்கூடாது. அவங்களே ரவுண்ட் அடிச்சாதான் அவனுக்கு புரியும். அதனால கற்பனை என்றாலும் கட்சியில என்றாலும் அந்த கற்பனை கட்சியிலையா வடிச்சான், அதான் முருகன் அழகு உள்ள அந்த கடவுள். புரிஞ்சுக்கிட்டியா? சரி. 6 திசையும் கடவுள் பார்ப்பார் என்ற முறையில 6 முகத்தை வச்சாங்க. 6 திசையிலும் கடவுள் பார்க்கணும்னு 6 முகம். வானத்தையும் பூமியும் கட்டி ஆழ்வார், விண்ணிலும் மண்ணிலும் அதிகாரம் உண்டு, வானத்திலும் பூமியிலும் எனக்கு சகல அதிகாரம் உண்டு என்ற தோரணையில வானத்துக்கு அடையாளமாக தெய்வானையும், மண்ணுக்கு அடையாளமாக வள்ளியையும், 2 மனைவிகளை கட்டி அடைச்ச மாதிரி கை பிடிச்ச மாதிரி 2ஐயும் நான் கட்டி ஆளுறேன் அந்த அர்த்தம். அந்த வேல் இருக்க வேலு அதான் இம்மானு வேலு. வெற்றி வேல் வேல் வெற்றி வேல், வேல் வேல் வெற்றி சேர்ந்தால் வேலாயுதம், வேலவன். பிசாசியை ஜெயிச்சது. கீழே பாம்பு மிதிச்ச மாதிரி இருக்கு, அந்த சர்ப்பத்தை தலையை நசிக்கினார். இதை விட என்னடா சொல்லுவது? இது வந்து இங்கெல்லாம் கற்பனை, எல்லாம் இயேசு கிறிஸ்து வராத காலத்துல உருவாக்கப்பட்ட கற்பனை கதைகள். இப்படித்தான் கடவுள் இருப்பார், வருவார், திருக்குறள் குமரன் இருப்பார், இப்படித்தான் ஆண்டி பண்டாரமா கோமணம் கட்டி பழனியில போய் எல்லாத்தையும் தொடர்ந்துட்டு இருப்பார். இப்படி எல்லாம் நிலவாட்டமான காரியங்கள்லாம் சொல்லி வச்சுட்டாங்க. இந்த காவடி தூக்குறானே தெரியுமா? அந்த அர்த்தம் காவுன்னா பலி, அடினா பலி அடிக்கிறதுன்னு அர்த்தம். காவு அடினா காவு பலி கொடுக்கறதுன்னு அர்த்தம். அப்ப காவாக பலி கொடுத்த அந்த இறைவன் யாரு? தன்னையே பலியாக கொடுத்தது யாரு? வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உள்ளவர் என்று சொன்னது யாரு? அந்த இம்மானுவேல் என்று பேர் பெற்றவர் யாரு? அழகு வடிவாக அவரை பார்க்கும் போது விரும்பத்தக்க அழகு இல்லாதவர் என்று ஏசாயா 53 அதிகாரத்துல படிக்கிறவே. அதுக்கு முன்னாடி இப்ப அழகு உள்ளவர் தானே, நமக்காக தானே அழகை இழந்தாரு. அதான முருகன் சொல்ற. ஆகவே அந்த கற்பனை அந்த பாத்திரத்தை நிஜமாக இயேசு என்ற அவதாரத்துல அந்த முருகனை பாருங்க. இது வரலாறு, கட்டுக்கதை இல்லை. கிபி வரலாறு. இயேசு இல்லைன்னு எவனும் சொல்ல முடியாது.
ஆகவே அந்த நீ அறியாமல் ஆராதிக்கிற அந்த முருகன் இந்த இயேசுவே. அவன் பதில் பேச முடியுமா? பேச முடியுமா? அதே மாதிரி எல்லா சாமிகிட்டையும் இப்ப சிவன் எடுத்துக்கிட்டா நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற அந்த சிவனையே நான் பேசுகிறேன். சிவன்னா ஆதி சிவன் சொல்றாங்க இல்லையா? அதுக்கு முன்னாடி மனுஷனை ஆண்டவர் படைக்கும் போது ஆதியாகமம் 2:7 மண்ணிலிருந்து மனுஷனை உருவாக்கி அவன் நாசியிலே ஊதினார், அவன் ஜீவாத்மானான் இருக்கு இல்லையா? அந்த ஜீவா வார்த்தை தான் சிவன் என்று மறைவு. ஜீவன் சொல்றது சமஸ்கிருத, ஜீ வந்து சமஸ்கிருத பாஷை பொதுவா. சீன்னு சொல்றது சரியான தமிழ் கடவுள்னு சொல்லும் போது அப்படித்தான் வரும். ஆகவே முருகனும் சிவனும் தமிழ் கடவுள்னு சொல்றாங்க. ஆகவே இந்த ஜீ வந்து சி என்று மாறி சிவன் என்று மாறிவிட்டது. அங்கேயும் 2 ஆம்பளை பையங்க சிவனுக்கு, இங்கேயும் ஆதாமுக்கு 2 ஆம்பளை பையங்க. அங்கேயும் தோல் உடைய உடுத்தினான், இங்கேயும் தோல் உடைய உடுத்தினான். பாதி விழா எலும்பு எடுத்து ஏதால உருவாக்குற மாதிரி சிவனுடைய பாதி உடம்பு தான் பார்வதி. ஆணாகி பெண்ணாகி நின்றானடி சரிபாதி பெண்ணுக்கு தந்தானடின்னு சொல்லி அவையாது திருவடியாடல் புராணத்துல பாடி அதை வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. பார்வதினா, பாருனா உலகம், பதினா அம்மா, இந்த உலகத்துக்கே தாயின்னு அர்த்தம் பார்வதினா. ஆதியாக 3:20 நீங்க படிக்கீங்கன்னா ஏவாள் ஜீவனுள்ளோருக்கெல்லாம் தாயானவர்கள் தான் எழுதியிருக்கு. ஆகவே ஏதோ ஒரு மண்டலத்திலிருந்து ஒரு கிரகத்திலிருந்து யாரோ இறங்கி யாரோ வரல, புராணங்கள் அமைக்கல. எல்லா மதங்களும் இதிகாசங்களும் புராணங்களும் ஆசியா கண்டத்துல தான் உருவாகி பரவி இருக்கு. அந்த ஆசியா கண்டத்துல தான் இயேசு கிறிஸ்து வந்தாரு, மதங்கள் உருவாச்சு. அங்கிருந்து அப்படியே செதறி கண்ணு மூக்கு வச்சு உலகமெல்லாம் பரவிச்சே தவிர இந்த நுணுக்கோ இந்த அறிவு நமக்கு இருந்தா அறியாமல் ஆராதிக்கிற அவரை குறை சொல்லுவோமா? ஆதி சிவன் தான், ஆதி ஆதாம் ஜீவனாக மாறினது. அங்கே ஒரு சர்ப்பம் பாம்பு சுத்திக்கிட்டு இருக்கும், பரமசிவன் கழுத்துல பாம்பு. இங்க பாம்பால வஞ்சிக்கப்பட்டான். ஒரு கனியால ஞான பழமால குடும்பம் 2ஆ பிரிஞ்சு ஒருத்தன் பழனிக்கு ஓடிட்டான், ஒருத்தன் இங்கிட்டு அம்மாவை சுத்தி வர்றேன்னு இங்கிட்டு போயிட்டான். அதுதான் ஜீவக்கனி, புசிக்காதேன்னு சொல்றாரு. ஜீவ விருட்சத்தின் கனி அப்படின்னு சொல்றாரு. கண்டிப்பா எசஞ்சு பாத்தீங்கன்னா எல்லாம் ஒண்ணு போலதான். ஆனா அது கற்பனை, இயேசு நிஜம், ஆதாம் நிஜம். ஆதி மனிதன் காதலுக்கு பின்பு அடுத்த ஜோடி இதுதான். ஆதாம் ஏவாள் ஜோடிக்கு பின்பு அடுத்த ஜோடி இதுதான் சொல்லி கண்ணதாசன் பாண்டதை நீங்க சொல்லணும். நம்ம புராணங்கள் நம்ம வசனங்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க கூடாது. அவன் என்ன கையாளனா அதை சொல்லணும். கண்ணதாசனை சொல்லுங்க, அர்த்தம் உள்ள இந்து மதம்னு எழுதினாரு. கடைசியில் அந்த அர்த்தத்துக்குரியவர் இயேசுவே என்னும் எழுத்துமெல்லாம் இவர் தான், இவரை நம்புங்கன்னு சொல்லி இயேசு காக்கியத்தில் எழுதி முடிச்சிருக்காரு, அதை பாருங்கன்னு அது சொல்லணும். விவேகானந்தர் சொல்றது சொல்லணும், காந்தி சொன்னது சொல்லணும், யாராவது பெரிய தலைவர்கள் இருக்காங்களோ அவங்க சொன்னது சொல்லணும். மகாகவி பாரதியார் ஐயா சிவன் வந்து ஈசன் வந்து சிலுவையில் மாண்டான், நாடு உதித்தால் 3 நாளில் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு. ஈசன் வந்து சிலுவை, ஈசன் வந்து இயேசு வந்து சிலுவையில் மறைச்சாருன்னா அவன் எழுதுறான். இந்த மாதிரி காரியங்கள்லாம் இந்துக்களை ரசிக்க, இந்துக்களை மெய்ப்பொருளுக்குள்ள கொண்டு வர, மெய்யான ஜோதிக்கு கொண்டு வர, மெய் கடவுளுக்குள்ள அவங்க வழி நடத்த அதை கையாள வேண்டியது. இந்த பவுலுக்கு அந்த அறிவு இருந்ததுனாலதான் நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற அவரையும் இல்லை, அவரைத்தான் அறிவிக்கிறேன், புரிஞ்சுக்கங்க. அந்த கடவுள் தான் உங்களுக்கு அறியாம இருக்கு, தெரிஞ்சுக்கங்கன்னு சொல்லி சொல்றேன். உதாரணமா சில விஷயங்களுக்கு இப்படியே நீங்க மாத்திக்கங்க. ஆகவே 4வது பாயிண்ட் சொல்றேன், 3வது முடிச்சுட்டேன். 4வது பாயிண்ட் 27ஆம் வசனத்தை பாருங்க. கர்த்தராகிய தம்மை அவர்கள் கடமையாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார். அதாவது ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற அந்த சித்தாந்தத்துக்கு 4வது பாயிண்ட் ஒன்றே குலம் ஒருவனே தேவன். அந்த ஒருவனே தேவன் சொல்றதுக்கு அதான் அந்த வசனத்தை பவுல் சொல்றான். இன்னொரு தடவை படிங்க.
கர்த்தராகிய தம்மை அவர்கள் கர்த்தராகிய அந்த தம்மை அந்த கடவுளை தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக நம்மை தேடும்படிக்கு அப்படி அந்த உண்மையான கடவுளை மக்கள் தேடும்படியதாக மறைஞ்சிருக்காரு, ஒதுங்கி இருக்காரு தவிர நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்ல. கடவுள் சொல்றதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. கடவுள், இந்த கடா உள் கடவுள், இந்த கடவுள் உள்ள இருக்கிறவர் கடவுள். இன்னொரு அர்த்தம் சொல்றாங்க, கடந்து இருக்கிறவர் கடவுள். அவர் கடவாக்குள்ள வர்றவர் கடவுள். ஆகவே தேவ பிள்ளைகளே, ஏதோ இந்துக்கள் முழுவதும் வேற்று வழியில் நடக்கிறாங்க, பிசாசின் மக்கள் சொல்லி தயவு செய்து இனிமேல எந்த போதகரும் சொல்லக்கூடாது, எந்த விசுவாசியும் நினைக்க கூடாது. எல்லாம் ஆதாமுடைய ஜீன் சொல்லும் போது எப்படி நீங்க பிரிக்க முடியும்? அவனுக்கு 2 கண்ணு, 2 காது, 2 காலு, கை தான் இருக்கு, உனக்கும் அப்படிதான் இருக்கு. நேற்று வரைக்கும் நீ இந்துவா இருந்த, இப்ப கிறிஸ்டினா மாறின உடனே அவன் அந்நியன் ஆயிட்டானா? அவன் கெட்டவன் ஆயிட்டானா? இது என்னையா அநியாயம்? தன்னை போல பிறரை நேசினா அதனுடைய அர்த்தம், பிறர்னா மாற்று மதம், மாற்று ஜனம், மாற்று மொழி, மாற்று இனம், அவனை நேசி. அந்த ஏசி உபதேசமே அதானே. உன் விசுவாசிகளையே நேசிச்சுக்கிட்டு, உன் குடும்பத்தையே நேசிச்சுக்கிட்டு, உன் சபையில் ஆளுகளையே வச்சுக்கிட்டு, உன் பால்சரையே கூப்பிட்டு சாப்பாடை வச்சுக்கிட்டு, இது என்னையா அதெல்லாம் சொல்லி பிறரை நேசி. ஏசியின் உபதேசம் தான். உனக்கு அடுத்தவனை சிறையிட்டு உன் சத்துருவை பகைப்பாயாக சொல்றது பழைய ஏற்பாடு உபதேசம். நான் சொல்றேன் உன் சத்துருவை நேசி, உன்னை துன்பப்படுத்துறவனுக்கு ஜெபம் பண்ணு, உனக்கு விரோதியா இருக்கிறவனுக்கு நன்மை செய். புரட்சி கருத்தையா யார் செய்வாங்க? அது இப்படி செஞ்சுதானே காந்தி சுதந்திரமே வாங்கினாரு. வீரபாண்டி கட்டபொம்மனை பார்த்தாரு, வீரசிவாஜியை பார்த்தாரு, குயிலிய பார்த்தாரு, பெரிய பெரிய ஜான்சி ராணியை பார்த்தாரு. எல்லாம் யுத்தத்துல போய் அழிஞ்சான். கடைசியில இயேசுவை பார்த்து அகிம்சை கொள்கையை ஏற்றுக்கொண்டு அகிம்சை வழியை கையாண்டு இந்தியா சுதந்திரமே வாங்குறதுக்கு காரணமாய் அமைஞ்சது. ஆகவே தேவ பிள்ளைகளே, ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்பதை தயவு செய்து மனதில் வைங்க. யாருக்கும் கடவுள் தூரமானவர் அல்ல. 26 படிக்கிறீங்களா? அதுலயே 26 அந்த இதை விட்டு விலகாதீங்க. அப்போஸ்தலர் 17 விட்டு விலகாதீங்க. மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் ஒரே ரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் கூடியிருக்க வச்சிருக்க. பாத்தீங்களா எவ்வளவு அற்புதமான வசனம் பாருங்க. எல்லா மக்களும் எல்லா ஜனங்களும் ஒரே ரத்தம், அதான் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் திருமூலர் சொன்னாரு. அதே கருத்தை அதுக்கு முன்னாடியே அப்போஸ்தலர் சொல்லிட்டாங்க. அதே கருத்தை ரோமர் 3:29 பார்க்க. ரோமர் 3:29 தேவன் யூதருக்கு மாத்திரமா தேவன்? கேள்வி கேட்கிறான். யூதருக்கு மாத்திரமாயா தேவன்? யூதர் நாங்க எங்க குலசாமி, இஸ்ரவேலின் தேவன், புத்தகம் எடுத்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். இங்க பவுல் சொல்றான், ஏப்பா உனக்கு தான் கடவுளா? புறஜாதிகளுக்கும் அவர் தேவன் அல்லவா? புறஜாதிகளுக்கு தேவன் தாண்டான்னு அடிச்சு சொல்றான். இந்த புரிதல், இந்த அறிவு நமக்கு இருக்கணுமே தவிர புறஜாதியை கும்பிடுறதெல்லாம் கல்லு மண்ணு போய் பிசாசி சொல்லி சொல்லிக்கிட்டு அவங்களை பகைச்சுக்கிட்டு விரோதிகளாக அவங்க என்னைக்குமே வேளாங்கண்ணி கும்பிடுறோமையா, அந்தோணியாரை கும்பிடுறோமையா, ஐயா நாங்களும் இயேசுவை கும்பிடுறோமையா, கோயிலை கடந்து போகும்போது சிலுவை போடாத எவனாவது போறானு பாரு இந்த கோயில எல்லாம் கும்பிடுறாங்க. ஐயா அவங்களுக்கு பெருந்தன்மை உங்ககிட்ட ஏன் இல்லை? ஏன் அவனை எதிரியா நினைக்கிற? அவனை ஏன் குட்டூரமா கழிச்சு முழுங்குற மாதிரி பார்க்கிற? பழைய ஏற்பாடு புத்தி உனக்கு, எலியாவின் புத்தி உனக்கு, மோசே சொல்லி கொடுத்த புத்தி அது. இயேசு அப்படிப்பட்ட சொல்லல, அப்படி சொல்லல. முத்தம் கொடுத்த காட்டி கொடுத்த துரோகியை கூட சிநேகிதனேன்னு சொன்னாரு தவிர அவரு நன்றி கட்ட துரோகின்னு சொல்லி சொல்லல. மூச்சில துப்பல, ஒரு அறையில வேதுருவே வெட்டிருப்பான். இல்ல, தன்னை காட்டி கொடுத்தவனையும் காட்டி கொடுக்காதவர் தான் நம்முடைய இயேசு. இயேசுவின் உபதேசம் முற்றிலும் புதுசு, புதிதானது. எல்லா வேதங்களையும் பாத்தீங்கன்னா இயேசுவினுடைய கொள்கை இருக்கும். யோவான் 5:39 பாத்தீங்கன்னா
வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் நித்திய ஜீவன் உண்டு எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுப்பவைகளும் அவைகளே. இந்த வசனத்தை நோட் பண்ணுங்க. வாக்கியங்கள், வேத வாக்கியங்கள் பன்மையில சொல்றாரு. யார் யாரு என்னென்ன வேதத்தை வச்சிருக்கானோ அதுக்கெல்லாம் பொருள் கேளுங்க. வாசம் நமக்கு தெரியாது, சமஸ்கிருதத்துல ஓதுனா என்ன தெரியும், அது பொருள் என்னன்னு கேளுங்க. அந்த மெய்ப்பொருளை அவன் சொன்னான்னா இவர் தாண்டா நீங்க ப்ரூவ் பண்ணலாம். நிச்சயமா நிச்சயமா. ஓம் ஸ்ரீ கன்னி சுத்தையா நமக. பிராமண ஓதுறான்ல, அதுக்கு விளக்கம் சொல்லுப்பா தமிழ்ல. தமிழ்ல விளக்கம் சொல்லு. ஓம் ஸ்ரீனா ஆதி வார்த்தை ஸ்ரீ, புகழ் வாய்ந்தவர். கன்னி சுத்தையான்னா கன்னியின் வயிற்றில் சுத்தமாக பிறந்தவர். நம்ம அண்ணா நமஸ்கரிக்கிறேன்னு அர்த்தம். தமிழாக்கம் அப்படியே பண்ணான். அப்படி ஆதியில உள்ள அந்த வார்த்தை கண்ணின் வயிற்றில் சுத்தமாக பிறந்திருக்காரு. அவரை நமஸ்காரம் பண்ணுவோம், சாஸ்தாங்கமா விழுந்து கும்பிடுவோம் சொல்லி அர்த்தம் இருக்கு. யாருப்பா இந்த சரித்திரத்துல, உலக சரித்திரத்துல கண்ணின் வயிற்றில் சுத்தமா பிறந்தவர், நிஜமா வந்தவர் யாருப்பா? வரலாறோட கட்டுக்கதையா சொல்லக்கூடாது. வரலாறோட அப்படி வந்தவர் யாரு? கேளுங்க, தேடுங்க, தேடுங்க. தேடுகிற எவனும் கண்டடைகிறான். அல்லேலூயா. இந்த மாதிரி இயேசு கிறிஸ்துவை நான் குற்றம் கண்டுபிடிக்க தான் நான் படித்தேன், ஒரு சொல்றதுக்கு தான் நான் படித்தேன். அந்த மெய் ஒளியை கண்டு இன்னைக்கு அநேகருக்கு சாட்சி சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். தேவ பிள்ளையே, யாரும் நமக்கு அந்நியரோ புறஜாதியோ வேற்று கிரகத்திலிருந்து வந்தவர்களோ நம்ம நினைக்க கூடாது. இன்னொரு வசனம் சொல்றேன், எபேசியர் 4:6. நிருபங்களை படிக்காதனாலதான் இந்த புத்தி அவங்களுக்கு, பழைய ஏற்பாட்டையே படிக்கும் போதுதான் அந்த புத்தி அவனுக்கு நாசமா போகுதே தவிர நிருபங்கள் பக்கம் வர மாட்டாங்கனாலே. எபேசியர் 4:6 படிங்க. எல்லாருக்கும் ஒரே தேவனும். இந்த வசனம் கவனிங்க, எல்லாருக்கும் ஒரே தேவனும். ஏன்னா ஏன் பிதான்னு சொல்றோம்ல, எல்லாரையும் படைச்சதுனால அவர் அப்பாவாகிறார், பிதாவாகிறார். அவர் எல்லார் மேலும். கவனிங்க, 1 எல்லார் மேலும், எல்லாரோடும், 2 எல்லாரோடும், உங்கள் எல்லாருக்குள்ளும், 3வது பாயிண்ட் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர். இந்த 3 பாயிண்ட் கவனிச்சுக்கீங்க. ஒரே இறைவன், ஒரே கடவுள் தான் ஐயா. அவர் எல்லார் மேல இருக்காரு. 2 எல்லாரோடு இருக்காரு. 3 உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர். கவனிங்க, இந்த 3ஐயும் நான் சொல்றேன். முதல்ல உள்ளது இந்துக்கள், எல்லார் மேல இருக்காரு. பரமசிவா பரமா மேல நோக்கி தான் கும்பிடுறாங்க. நானே சிவனேன்னு உட்காந்துருக்கேன்னு அந்த ஜீவனே அந்த அர்த்தம் தான். நானே ஜீவன் சொல்றாருல, அதை தான் சிவனேன்னு சொல்றாங்க. ஆமா, மேல நோக்கி பார்க்கறேன். எல்லாரும் மேல இருக்காரு. நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை பெய்ய பண்ணி சூரியனை உதிக்க பண்றாருன்னு பேசினாரே, அதுதான் எல்லாரும் மேல இருக்காரு. 2வது பாயிண்ட், எல்லாரோடும் இருக்காரு. மேல இருக்கிறது இந்துக்கள், எல்லாரோடு இருக்கிறது சொல்றது யூதர்கள், முஸ்லீம்ங்க ஏறக்குறைய நெருக்கி விக்கிராராதனை இல்லாம கரெக்டா நெருக்கி வந்து கும்பிடுறாங்க. அதே தான் யூதர்கள், இஸ்ரேலர்கள் இன்ன வரைக்கும் வைராக்கியமா யெகோவா தான் கடவுள்னு சொல்றாங்க. அவங்களோட இருக்காரு கடவுள், கூட இருக்காரு. ஆனா அவங்களுக்குள்ள இல்லை. ஏன் உள்ள இல்லைன்னா அவங்க ஏத்துக்கல. அவர் அவங்க சொந்தமானதிலே வந்தார், சொந்தமானவர் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று யோவான் 1:11 நீங்க படிச்சிருக்கீங்கள. ஏத்துக்கல. ஏற்றுக்கொண்ட புறஜாதிகளுக்குள்ள வந்துட்டார்கள். நாம் எல்லாரும் புறஜாதிகள். நாம் எல்லாம் பூரிய கிறிஸ்தவங்களா, நம்ம வெளிநாட்டில் இருந்து யூதர்கள் இறங்கி வந்தோமா? எங்க நம்ம எல்லாம் அப்படியே தலைமுறையெல்லாம் எடுத்துக்கோங்க, எல்லாம் இந்துக்களாக தான் இருப்பாங்க. நாம இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனாலே, சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டதுனாலே நமக்குள்ளே வந்து விட்டார். உங்களுக்குள்ள இருக்கார். உங்களோட இருக்காருன்னு சொல்றதை விட உங்களுக்குள்ள இருக்கிறது நல்லது. பானையில சோறு இருக்கிறத விட வகுத்துக்குள்ள இருக்கிறது தானே நல்லா இருக்கும். பானை நிறையா சோறு இருக்கும், சரி வகுத்துக்குள்ள வர வேணாமா? அப்பதானே பசியாரும், அப்பதானே தும்பு கிடைக்கும். அதான் இயேசு நானே ஜீவாப்பம்னு சொல்றாரு. என்னை புசிக்கிறவன் என்னாலே பிழைப்பான்னு சொல்றாரு. அதனால இந்துக்கள் மேல அந்த அப்பம் இருக்கு, யூதர்களும் முஸ்லீமுங்க பக்கத்துல அந்த அப்பம் வந்தாச்சு. சாப்பிடல, மக்கள் பசியா தான் இருக்கான். வாசனை நல்லா இருக்கு, வாசனை நல்லா இருக்கு, திண்டாதானே உன் பசியாரும். மற்ற மக்கள் முழுவதும் இயேசு கிறிஸ்துவை ருசி பார்த்ததுனாலே, சாப்பிட்டதுனாலே உள்ள வந்துட்டாரு. நமக்குள்ளே இருக்கிறார். 2 கொரிந்தியர்
13:5 படிங்க. உங்களுக்குள்ள இயேசு இருக்காருன்னே போட்டிருக்கு, அங்க போட்டு படிங்க. 2 கொரிந்தியர் 13:5. நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் என்று உங்களை நீங்களே சோதிச்சு பாருங்க. உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள். உங்களை நீங்களே டெஸ்ட் பண்ணுங்க, பரீட்சை செஞ்சு பாருங்க. இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று. பாயிண்ட். உங்களுக்குள்ள இயேசு இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா? உங்களை நீங்களே அறியீர்களா? தெரியாதா உங்களுக்கு? நீங்க பரீட்சைக்கு நில்லாதவர்களா இருந்தாலும் அறியீர்கள், பரீட்சைக்கு நின்னா அறிவீர்கள். ஆனா உங்களுக்குள்ள தான் இருக்காரு. அவர் மேல் விசுவாசம் மூலம் ஏற்றுக்கொண்டு எத்தனை பேர்களும் அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளையாக முடிய அவருக்கு அதிகாரம் கொடுத்தார். அவங்க ரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலும் புருஷனுடைய சித்தத்தினாலும் பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். யோவான் 1:13 12-13 சொல்றேன். இந்த தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அந்த விசுவாசம் தான் விசுவாசிச்சவங்களுக்குள்ள இயேசு இருக்கிறார். உங்களுக்கு தெரியாதா? அதனால இயேசு உனக்குள்ள இருக்காருன்னு தெரிஞ்சா ஒரு பாஸ்டரை தேடி, தீர்க்கதரிசனங்களை தேடி, ஒரு குடிகாரனை தேடி, ஒரு சூரியக்காரனை தேடி, ஒரு வாக்குத்தத்தம்னு சொல்றாங்க சொல்லி ஒருத்தனை தேடி நீ ஓடுவியா போவியா? உனக்குள்ள இருக்கிறவரை நீ அறியாம அங்க போய் நீ தலையில கையை வச்சு ஜெபிங்கன்னு சொல்லுவியா? நீ அறியாததுனால தானே, புரியாததுனால தானே. ஆகவே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவருக்குள்ள இருக்கிறாரே, ஏற்றுக்கொள்ளாத புறஜாதி புறமா இருக்கிற யூதர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கு கூட இருக்காரு. இந்துக்கள் எல்லார் மேலையும் அவர் புரிஞ்சுக்க ஒரே தேவன் தான், அவர் தான் பிதா. ஆகவே 4வது பாயிண்ட் சொல்லிட்டேன். 5வதாக புறஜாதிகளுடைய புலவர்கள் கூட இந்த கடவுளை பத்தி அறிவிச்சிருக்காங்க, இந்த தேவனை பத்தி அறிவிச்சிருக்கிறாங்க. 28 படிங்க. 28. அவருக்குள்ளதான் நம்ம பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். அப்படியே உங்கள் புலவர்களும் சிலர் நாம் அவருடைய சந்ததியார் என்று சொல்லி இருக்கிறார். கவனிங்க, அத்தனை பட்டணத்தில் உள்ள புறஜாதிகளுடைய புலவர்கள், சரியா கர்த்தரை சரியா புரியாத புலவர்கள், பழைய ஏற்பாட்டையே அறியாத புலவர்கள், இயேசுவையே தெரியாத புலவர்கள் இந்த கடவுளை பற்றி, இந்த மெய் ஜோதியை பற்றி, மெய் கடவுளை பற்றி உங்க புலவர்கள் சொல்லியிருக்காங்க. அதைத்தான் நான் சொல்றேனே தவிர நாங்க புதுசா ஒன்றும் சொல்லலைன்னு அந்த ஞானம் அறிவு உங்களுக்கும் எனக்கு இருக்கணும். அப்பதான் புறஜாதிகளை நம்ம கிறிஸ்துவுக்குள்ள கொண்டு வர முடியும். அழகா சொல்லியிருக்காங்க. தமிழ் புலவர்கள் எடுத்துக்கிட்டா ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொன்னது நம்ம திருமூலர் தான், வேற யாரும் இல்லை. நட்டக்கல்லு தெய்வம் என்று 4 புஸ்தம் சாட்சியே சுற்றி வந்து முணுமுணுன்னு சொல்லும் மந்திரம் ஏதனா? நட்டக்கல் பேசுவோம், நாத நுள்ளு இருக்கையில் சுட்ட சட்டி கறி சுவை அறியாது பட்டிட்டு தான் சொல்லிங்க. மணங்குவாய் செகஜோதி ஒருவனாகி மாநிலத்தின் நொடியில் வகித்து மண்ணில் குணமான மனிதரை படைத்த பின்பு மூளையிலே தாழ்ந்து உருவாய் வந்து சரமான சம்சாரம் ஒன்றில்லாதபடி சன்னியாசி போலும் தவத்தை காட்டி அன்பான சித்தர்களை இருத்தி போட்டு அகண்டதலம் சென்றவரை அண்டுவாயே என்று அகஸ்த முனிவர் கிமுல எழுதுங்க. அதனுடைய அர்த்தம் என்னன்னா, நீ வணங்கக்கூடிய கடவுள் ஒரே கடவுள் தான், ஜோதி வடிவமானவர். மண்ணினால மனுஷனை உருவாக்கினாரு, வானத்தில் பூமியோ ஒரு நொடியில படைச்சிட்டாரு, இந்த உலகத்துல மனுஷனா பிறந்தாரு, நல்ல சீடர்களை உருவாக்கினாரு. திரும்ப அகண்டதெல்லாம் பரலோகத்துக்கு போனவரை நீ அண்டிக்க யாரு? தேடு தேடு பார்ப்போம். எல்லா புராணங்களை தேடு, எல்லா சாமிகள் எல்லாம் தேடு. யார் யாரு யார் யாரு யாரு ஏசுகிட்ட வரணுமே தவிர வேறு எங்கேயும் வர முடியாது. அவன் மறுக்க முடியாது. கண்டிப்பா அவன் உள்ளத்துல இயேசு நம்முடைய ரட்சகர், நம்மை தேடி வந்த தெய்வம், நம்மை தேடி வந்த நமக்காக உயிரை கொடுத்தவர் சொல்லி அவன் உயிரை கொடுத்துருவாயா? சொல்ல வேண்டிய பிரகாரம் சொன்னா. ஆகவே தேவ பிள்ளைகளே, புறஜாதிகள் புலவர்கள் கூட இந்த கடவுளை பத்தி சொல்லியிருக்கிறார்கள், தெய்வத்தை பத்தி சொல்லியிருக்கிறார்கள். ரோமர் 1:19 பாருங்க. தேவனை குறித்து முதல்ல அறியப்படுவது
அவங்களுக்குள்ளேயே வெளிப்பட்டிருக்கு. தேவனே அதை அவர்களுக்கு தேவனே அவருக்கு வெளிப்படுத்தியிருக்காரு. எல்லாருக்கும் கடவுளை பத்தி தெரியும். ஆனா மனிதனாய் வந்த இயேசுவை பத்தி தான் அறியலையே தவிர, அவர் ஒரு சித்தர் சொல்றாங்க. இயேசுவை ஒரு சித்தர், புலவர்கள்ல ஒரு புலவர், எத்தனையோ மகான்கள ஒரு மகான், அந்த அளவுக்கு வர்றாங்களே தவிர, இவருதான் எனக்காக உயிரை கொடுத்து ரத்த சிந்த வந்த ரட்சகர் என்று தேவகுமார்னு அறியக்கூடிய அறிவு யூதர்களுக்கு இல்லாத மாதிரி, இஸ்லாமியர்களுக்கு இல்லாத மாதிரி, இந்துக்களுக்கும் இல்லாமல் இருக்கு. அதான் ஒரு காரியம். அதை ஏற்றுக்கொண்டவன் கிறிஸ்தவனாகிறான், ஏற்றுக்கொள்ளாதவன் யாரா இருந்தாலும் அவன் புரிஞ்சாலிதான் புறம்பாக அவன் தள்ளப்படுகிறான். அதுல 25 படிக்க, ரோமர் 1:25. தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக தேவனுடைய சத்தியத்தை அவங்க பொய்யாக மாற்றி சிருஷ்டிகளை தொழுது சேவியாமல் படைத்தவரை தொழுது சேவிக்காமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார். படைப்புகளை வைத்து ஆராதிக்கிறாங்க. சூரிய பகவானே, தண்ணி கங்கா தேவி, நட்சத்திரம் அகவர் சாமி, பாம்பு நாகதேவி, நாய் வந்தா அது பைரவன், எதைத்தான் விட்டான்? எல்லா மிருகங்களையும், எல்லா ஊர் பிராணிகளும், எல்லா படைப்புகளுக்கும் தெய்வமாக்கிட்டானே தவிர அந்த படைத்தவரை விட்டுட்டான். தெரியல, அந்த படைத்தவரை அறிஞ்சு தெரிஞ்சது தான் கிறிஸ்தவன் என்று மாற்றி கொள்ளக்கூடிய அளவில் பெருமகாயின்றவர்களாம். ஆகவே தேவ பிள்ளைகளே, யாருக்கும் கடவுள் தூரமானவர் அல்ல. 5வது பாயிண்ட் சொல்லிட்டேன். 6வதாக, பொன் வெள்ளி கல் என்று எடுத்துக்கொண்டா தேவனுக்கு அது பொருந்தாது. விக்கிர ஆராதனை பொன் வெள்ளி கல், இதுக்கு தெய்வம் ஒப்பா இருக்கும்னு நம்ம நினைக்க கூடாதுன்னு பவுல் சொல்றான். 29ஆம் வசனம் படிங்க. அதிலே 29, நாம் தேவனுடைய சந்ததியாராய் இருக்க மனுஷனுடைய சித்திர வேலையினாலும், சித்திரம்னா ஓவியம் வரைய, மனசனுடைய சித்திர வேலை ஓவியம் வரைகிறது. யுக்தியினாலும் அவங்க யுக்தி, யோசனை, ஐடியானால உருவாக்கின பொன் வெள்ளி கல் இவைகளுக்கு தெய்வம் ஒப்பா இருக்கும் என்று நம்ம நினைக்க கூடாது. ஏன்னா அது அறியாமையுள்ள காலங்கள்ல அப்படி நடந்தது. இப்ப பாருங்க, சில உதாரணம் சொல்றேன். உள்ளம் பெருங்கோயில், ஊனொடும்பு தேவாலயம், வள்ளல் பர்னாருக்கு வாய் கோபுர வாசல் சொல்லி சிவவாக்கியத்தில் இருக்கு. ஆமா, இதெல்லாம் ரொம்ப பாரம்பரியத்திலிருந்து என்னை மாதிரி வந்தவர். ஆகவே தேவ பிள்ளைகளே, இந்த பொன் வெள்ளி கல் இவைகள் ஆர்சிக்காரங்க தான் வச்சு கும்பிடுறாங்கன்னு நம்ம குற்றம் சாட்டோம். தப்பு தான், யார் செஞ்சாலும் தப்பு தான். வேளாங்கண்ணி மாதிரி, அந்தோணியார் மாதிரி, இன்னாசியர் மாதிரி ஒவ்வொரு பொம்மையை வச்சு, சிலையை வச்சு சொப்பரை குத்துறது, வைக்கிறது, கும்பிடுறது, அவங்களும் ஃபஸ்ட்டு உலகத்திலேயே ஃபஸ்ட்டு கிறிஸ்தவங்கன்னு ரெக்கார்ட் ஆகிருக்கு உலகத்தில். அவன் தான் ஒரிஜினல் கிறிஸ்டின். விக்கிர ஆராதனை, தேர் திருவிழா இதெல்லாம் கும்பிடுறவனுக்கு தான் விக்கிர ஆராதனை தான். ஆனால் நம்ம புரொட்டஸ்டாண்ட் கொள்கைக்கு அது பொருந்துமான்னா நீங்களே ஒரு முடிவு எடுங்க, பொருந்துமா இல்லையான்னு. அது ஒரு வசனம் சொல்றேன். 1 சாமுவேல் 7:12 படிங்க. 1 சாமுவேல் 7:12 படிங்க. அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து, கவனிங்க, இது நல்லா கவனிக்கிற வசனம். ஒரு கல்லை எடுத்து பிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி, நடுவுல அந்த கல்லை ஊண்டி, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார்னு சொல்லி அதற்கு எபெனேசர் என்று பெயரிட்டார். எதுக்கு? கல்லுக்கு. அந்த கல்லுக்கு எபினேசர்னு பெயரிட்டான். ஆகவே இன்னைக்கு உள்ள போதனை முழுவதும் எபினேசர் இதுவரை உதவி செய்தீர். அர்த்தம் சரிதான். ஆனா பேரு எதுக்கு விட்டான்? அந்த
அதுக்கு 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 எதுக்கு? கல்லுக்கு. கவனிங்க, இந்த அறிவு இன்னைக்கு உள்ளவங்களுக்கு சொன்னா விளங்குமா? எபிரேசர் பேரு, எபிரேசர் ஜெப வீடு, எபிரேசர் பாட்டு எத்தனை, அதுக்கு எபிரேசர் பேரு. ஒரு கல் இருக்கு, அதுக்கு முருகன் பேருன்றான். அப்ப அது முருகனா? அது கல்லு தானே, கச்சில தானே. முருகன் சொல்றதுக்கு அழகு, அதனுடைய அர்த்தம் ஆவிக்குரிய அர்த்தம், அது நிஜ வடிவு இயேசு. இப்படித்தான் போகணுமே தவிர கல்லை போய் எப்படி தெய்வம்னு கூப்பிடலாம்? யாக்கோப்பு ஒரு கல்லை ஊண்டி எண்ணெயை ஊத்துனான். பெத்தேல் அதுக்கு பேரு. யாக்கோப்பு செஞ்சான். அந்த கிராமங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கல் தூணு ஊட்டி இருக்கும், அதில் எண்ணெயை ஊற்றி அப்படியே கருப்பாயிடும், அப்படியே தீபத்தை பொருத்துவாங்க. அந்த காலத்தில் மின்சாரம் இல்லாத காலம் இல்லையா, அந்த தீபம் அங்கே சுற்றி உள்ள எல்லாம் வெளிச்சமாக இருக்கும். அது தெய்வமாக கும்பிடுவாங்க. ஒளிய, இந்த ஜோதிய, கடவுளைய கும்பிடுவாங்க. அது எப்படி தெய்வமாகும்? அதான் சொன்னேன்ல, நட்டக்கல் தெய்வம் என்று 4 புஷ்பம் சாற்றியே சுற்றி முருகனுக்கு சொல்லு மந்திர மேதடா. நட்டக்கல் பேசுவோம், நாதன் உள்ளு இருக்கையில். உனக்குள்ள கடவுள் இருக்கும்போது அந்த கல் எப்படி பேசும்? பராசக்தின்னு ஒரு படத்துல, அம்மா இப்படி செஞ்சிட்டியா எங்களை, நான் கொல்ல வர்றான்ட்டு ஒரு பூசாரி, ஒரு பொம்பளையை கெடுத்தவன், ஒரு பூசாரி கெடுக்க போனவன் சொல்றான். அங்க சிவாஜி கணேசன் வசனம் சொல்றான், அது பேசாதுடா, அது கல்லு. பராசக்தி முதல் புரட்சி படம் 1952 வந்தது. இப்ப அதே பேர்ல ஒண்ணு இறக்குறான். இப்ப பராசக்தி பேரு ஜனநாயகனுக்கு அதுக்கு ஒரே சண்டை, ஒரே பிரச்சனையா இருக்கு. ஆகவே பராசக்தி அல்ல தீய சக்திடான்னு சொல்லி ஒருத்தர் சொல்றாங்க. ஆகவே அது அரசியல் காரியம் விடுங்க. ஆனா உட்பொருள், அதில் உள்ள பொருள் கல்லு பேசாதப்பா, தெய்வம் தான்ப்பா பேசுவோம், கல்லு பேசாது. வாயிருந்து காணாது, கண்ணு இருந்து காணாது, காது இருந்து கேளாது, மூக்கு இருந்து முகராது. ஒரு சிலையை அதை வச்ச இடத்துல அப்படியே நிற்குமே தவிர அதுல என்ன இருக்கு? நன்மையும் செய்யாது, தீமையும் செய்யாது. ஒரு காரியத்தை சொல்றேன். எரேமியா 10ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கோங்க. தீர்க்க தரிசனங்கள் முழுவதும் கொஞ்சம் உதாரணமா நம்ம சொல்றது தப்பு இல்லை, நல்ல கருத்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க. படிங்க. எரேமியா 10ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனம் பாருங்க. அந்த சிலை அடிச்சு சுத்திரால உருவாக்கி படைய போல நிக்குது. அதெல்லாம் பேசாது, வாய் இருக்கு பேசாது. அதனால நடக்க மாட்டாதனால அதுக்காக சுமக்கப்படும். எத்தனை சிலையை சுமந்துக்கிட்டு வீதி வீதியா ஊரா சுமரம் சுத்துறான். இது நடக்காது. அது அதனால பொம்மை மாதிரி வச்சுக்கிட்டு ஊர்வலமா சுத்திக்கிட்டு இருக்கான். சின்ன பிள்ளைய விளையாட்டு மாதிரி விளையாண்டுட்டு இருக்காங்க. பாயிண்ட். அவைகளுக்கு தேவ பிள்ளைகள் பயப்படக்கூடாது. அது தீமையும் செய்யாது, நன்மை செய்யவும் அதுக்கு சக்தி இல்லை. மாட்டுத்தாவணியிலிருந்து வரும்போது ஒரு பெரிய சிலை அருவாளை தூக்கி வெட்டுற மாதிரி நாக்கை துரத்திக்கிட்டு மண்டோடெல்லாம் போட்டு பயங்கரமா நிக்குது. எவ்வளவு பார்த்தா பயப்படாம முடியாது. இப்ப வேணா சேலை சுத்தி கட்டியிருக்காங்க போட்டு. அது மாதிரி நீங்க கருப்புசாமியை பார்த்தீங்கன்னா, மாயாண்டி சுடலை பார்த்தீங்கன்னா, அடியே கப்பா நாக்க துரத்திக்கிட்டு மதுரை வீரங்களுக்கு கத்தி ரெண்டு குத்துற மாதிரி தான் இருக்கும். அதனால பயந்துட்டு ஐயோ சாமியை கொண்டாதீங்க, ஐயோ அதான் போட்டிருக்கேன். அவைகளுக்கு பயப்படாத. அந்த மனசு சித்திர வேலை. நன்மை செய்யவும் அதுக்கு தீமையான காரியத்தையும் அது செய்யாது. அப்புறம் நன்மை அதுக்கு சக்தி. கவனிங்க, கிறிஸ்தவங்க சில அறிவாளிகள் அந்த சிலைகளை பார்த்து தூ 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 இயேசுவி நாமத்தில் பட்டுகிற உன்னைய கிரகத்தில் ஆவிய பட்டு இயேசுவி நாமத்தில் அப்படியே. ஏன்னா பயப்படுறான், உண்மையிலே பயந்துட்டான். பயப்படுறதுக்கு அடையாளம் தான் அதை கட்ட வைக்கிற மிதிக்கிற இயேசுவி நாமத்தில் அப்படின்னு சொல்லி அந்த அக்கிரகத்தின் ஆவிய கட்டேன்னு சொல்றான். அது தீமை செஞ்சிருமோன்னு இவனுக்கு எண்ணம். அதனால இன்னொருத்தன் அதை கும்பிடுறது நன்மை செய்யணும்னு கும்பிடுறான். அவனும் இவனும் ஒண்ணுதான்னு நான் சொல்றேன்.
நன்மையும் செய்யாது தீமையும் செய்யாதப்பா. மனுஷன் செஞ்ச பெயிண்ட் எல்லாம் பூசி எல்லாம் கலர் பூசி வச்சிருக்கானே தவிர அது அந்த அறிவு கூட இல்லையப்பா. அந்த 19 படிங்க, அதே அதே அதிகாரத்தில் 19 வசனம். ஐயோ நான் ஒடுக்கப்பட்டேன். இல்லம்மா, ரேமியா 10 அதிகாரம் 14. அதிலே அப்படிதான். அதிலே 14. மனுஷர் அனைவரும் அறிவில்லாமல் அதான். உள்ளவர்களாக இந்த வசனத்தை நோட் பண்ணுங்க. மனுஷர் அனைவரும் முக்காவாசி மனுஷன் அறிவில்லாம மிருக குணம் உள்ளவர்களாக மிருகம் மாதிரி ஆயிட்டான். அதனாலதான் மிருகத்தை கும்பிடுறான். நாயை கும்பிடுறான், பண்டியை கும்பிடுறான், பாம்பை கும்பிடுறான், யானையை கும்பிடுறான், புலியை கும்பிடுறான், சிங்கத்தை கும்பிடுறான். மிருகத்தோட மிருகமா ஆயிட்டான். கர்த்தர் அனைவரும் வாட்டித்த கர்த்தர்னா ஆசாரி, சிலை செய்கிற ஆசாரி. வாட்டித்த சுருபங்களினாலே இந்த விக்கிரங்கள் சுரூபங்களாலே அவங்க என்ன செய்யறாங்க? ரொம்ப வெக்கப்பட்டு போயிடுறாங்க. அவர்கள் வாட்டித்த விக்கிரகம் இந்த இந்த வசனத்தை நோட் பண்ண. அவங்க வார்ப்பித்த விக்கிரகம் பொய்யே. அவைகளில் ஆவி இல்லை. நோட் பண்ணுங்க. அந்த விக்கிரகங்களுக்குள்ளே ஆவி இல்லை. விக்கிரகத்தின் ஆவியை கட்டேன்னு சொல்றவனுக்கு இந்த வசனத்தை சொல்லுங்க. விக்கிரகத்தின் ஆவியை கட்டுகிறேன். மீனாட்சி கோயிலை சுத்தி அப்படியே விளக்கு சுத்திக்கிட்டு இருக்கான 7 முறை. இந்த முட்டா பையனுக்குலாம் நம்ம என்ன செய்ய? இந்த தற்கூரிகளுக்கு எப்படிடா விளங்க வைக்க முடியும்? ஆகவே அவைகளுக்குள்ள ஆவி இல்லை. பயப்படாதே, அது ஒன்றும் செய்யாது. பயப்படாதீங்க, ஒன்றும் கிடையாது, பொம்மை. இதான் பவுல் சொல்றான். அவைகளுக்கு தெய்வம் ஒப்பா இருக்க முடியும் நம்ம நினைக்கலாகாது. அது அறியாமை உள்ள காலம். திரும்ப நீங்க அப்போஸ்தலர் 17 வந்துருங்க. அதுல 30 வசனத்துல அறியாமை உள்ள காலங்களை தேவன் காணாதவரை போல் இருந்தார். பழைய ஏற்பாட்டுல இயேசு வரல, அது அறியாமை உள்ள காலம். அவங்களுக்கு ஒரு வேதம் இருந்தது, அவங்களுக்கு ஒரு வழிபாடு இருந்தது, அவங்களுக்கு ஒரு தலைவர் இருந்தாங்க, அவங்களுக்கு ஒரு புராணம் இருந்தது. அறியாமை உள்ள காலங்கள். அது தேவனே கண்டுக்கிறல. ஏன்னா இயேசு வரல, இயேசு வந்த பிறகுதானே காரியம். அதனால கண்டுக்கிறல, காணாம விட்டுட்டாரு. இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார். ஆகவே இன்னைக்கு ஆண்டவர் எல்லாத்துக்கும் எல்லாரும் சொல்லும் போது ஒருவராது கட்டு போக ஒரு சித்தம் இல்லை. எல்லாரையும் ஒரு குடையின் கீழ் கொண்டு வர்றதுக்கு சகல ஜாதிகளையும் போய் சீசனாக்கி சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை சொல்லுங்கன்னு சொல்லிட்டேன். அதனால தேவ பிள்ளைகளே, நாம சர்வ சிருஷ்டிக்கு சொல்றோமோ இல்லையோ, பக்கத்து வீட்டுக்கார ஏற்று வீட்டுக்காரங்களுக்கு தயவு செய்து சத்தியத்தை சொல்லுங்க. ஐயா நான் பேச மாட்டேன், ஏற்று பக்கத்து வீட்டுக்கார சண்டை 4 வருஷம் ஆகுது. இது சாட்சி சொல்றாங்க. அவங்க சில தவறுகள் பண்ணியிருந்தாலும் கட்ட டேட்டா பேசாம அவங்களை ஆதாயப்படுத்தி கொள்வதற்கு, ஆதாயப்படுத்தி கொள்ளாவிட்டாலும் பரவாயில்ல, உண்மையான கிறிஸ்தவங்களாவது அவங்க நினைப்பதற்கு சாட்சியா செய்வீங்க. சில காரியங்களை விட்டு கொடுங்க. விட்டு கொடுக்குறவன் கெட்டு போறது இல்லை. அட்ஜஸ்ட் பண்ணிப்போங்க, கெட்டு போறது இல்லை. என் வீட்டில் வந்து பாருங்க, என் கோயிலை வந்து பாருங்க. பக்கத்து வீட்டில் உள்ளவர் முனியாண்டி டீ கடை, இங்கிட்ட மகாராஜா கடை. 2 பேரையும் கேளுங்க. என்னை எழுத்து வீட்டில் ஒரு செட்டியார் அம்மா இருக்காங்க, அங்கே போய் கேளுங்க. புரஜாதிகிட்ட கேளுங்க, இந்த பாஸ்டர் எப்படி இருக்காரு, எப்படி இவ்வளோ வருஷம் நாள் இருக்கா. சில காரியங்களை நம்ம சகிச்சு போகிறது. உடனே ஒரு காலண்டர் வந்த உடனே அவங்களுக்கு தான் கொடுக்கணும். ஒரு கேக் வந்த உடனே, ஒரு கிறிஸ்துமஸ் கேக் அவங்களுக்கு தான் கொடுக்கணும். அப்ப கிரிகளினாலே அவங்களுக்கு நம்ம ஒரு நல்ல கிறிஸ்தவனாக, நல்ல தேவ பிள்ளையாக காட்டணும். அவங்க சொல்றாங்க, நாங்க கொடுத்தா சாப்பிட மாட்டேங்கிறீங்க, நீங்க கொடுத்தா மட்டும் நாங்க சாப்பிடுறோம். இந்த கேள்விக்கு பதில் என்ன சொல்ல முடியும்? அறிவுள்ள கிறிஸ்தவர்கள் தோத்திரம் பண்ணி சாப்பிட்டா குத்தம் இல்லைன்னு பவுல் சொல்றான். வானமும் பூமியும் கர்த்தருடையது சொல்லும் போது அவன் எங்க இருந்து வேற்று கிரகத்தில் இருந்தா எடுத்துட்டு வந்து உனக்கு கேட்க கொடுக்குறான். சுண்டலும் மொச்ச வேற்று கிரகத்திலிருந்து பிசாசு. கடவுள் படைச்சதப்பா, ஆண்டவர் உண்டாக்குறதப்பா. வானமும் பூமியும் கர்த்தருடையதையா, அதைத்தான் அவன் பாசமா கொடுக்குறான். அதை எடுத்து தீட்டா ஐயோ அருவருப்பா, அந்த அளவுலையா நீ விலகினமா இருக்க? தோத்திரம் பண்ணி சாப்பிடு ஒன்றும் கிடையாது. நான் தோத்திரம் பண்ணி புசித்தா நான் வந்து தூசிக்கப்படுவானேன் அப்படின்னு பவுல் சொல்றான்.
அதனால இந்த அறிவு எல்லாருக்கிட்டையும் கிடையாது. விக்கிரகம் சொல்றதே ஒன்றும் கிடையாது பொதுவா. அது மனசு செய்யறாங்க தானே. 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் பாருங்க. விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்ட காரியங்களை புசிக்கிற விஷயத்தை பற்றி உலகத்திலே விக்கிரகமானது ஒன்றுமில்லை என்றும் கவனிங்க, ஒருவரே அன்றி வேறொரு தேவன் இல்லை என்றும் அறிந்திருக்கிறோம். அன்னைக்கு அப்போஸ்தலர்கள் அறிந்திருந்தாங்க. வேறு தெய்வம் கிடையாது, ஒரே கடவுள் தான், ஒரே தெய்வம் தான். விக்கிரகம் சொல்றது ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே கிடையாது. அப்புறம் படிக்க, வானத்திலேயும் பூமியிலையும் தேவர்கள் எனப்படுகிறவர்கள் உண்டு. இதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கிறேன். வானத்திலேயும் பூமியிலையும் தேவர்கள் இருக்கிறாங்கன்னா அந்த தேவர்கள் யாரு என்ற கேள்விக்கு யோவான் 10ஆம் அதிகாரம் 34, 35 இயேசுவே விளக்கம் கொடுத்துருக்க. படிங்க. யோவான் 10ஆம் அதிகாரத்திலே 34, 35. இயேசு யூதர்களுக்கு பிரதியுத்தரமாக தேவர்களாய் இருக்கிறீர்கள் என்று நான் சொன்னேன் என்பதாய் உங்க வேதம் சொல்றாரு, ஏன் வேதம் சொல்லல. உங்க வேதத்தில் எழுதியிருக்கு இல்லையா? தேவ வசனத்தை பெற்றுக் கொண்டவர்களை தேவர்கள் என்று அவர் சொல்லியிருக்க. அப்ப தேவ கடவுளுடைய வார்த்தைகளை பெற்றுக் கொள்கிற எல்லாருமே யாருதான்? தேவர்கள் அப்படின்னு இயேசுவே விளக்கம் கொடுத்தார். 82ஆம் சங்கீதத்திலே தேவர்கள் மத்தியில நியாயம் விசாரிக்கிறார் போட்டிருக்கு. சங்கீத புஸ்தகங்களை பார்த்தீங்கன்னா தேவர்களே கடவுளை துதிங்க, கர்த்தரை துதிங்க, தேவர்கள் எல்லாரும் கும்பிடுங்க அப்படியா போட்டிருக்கு. ஆனா நம்ம உள்ள புரிதல் என்னன்னா, தேவர்கள் சொல்றது 33 கோடி தேவர்கள், 42 ரிஷிகள், புராணங்கள், முருகன், பிள்ளையார், இப்படி கொண்டு போறான். தப்பு இல்லையா? இயேசு சொன்னாரே, அதை விடவா உனக்கு புரியல? அதை ஏன் உனக்கு தெரியாம இருக்கு? இன்னைக்குள்ள ஜனங்களுடைய கண்களை பிசாசு என்ன செஞ்சுட்டான்? குருடாக்கிட்டான்னு போட்டிருக்கு. 2 கொரிந்தியர் 4:4 போட்டிருக்கு. இப்பிரபஞ்சத்தின் தேவன் சுவிசேஷத்தை அவர்கள் அறியாதபடி மனக்கண்களை குருடாக்கிட்டானே இருக்கு. குருட்டு தன்மையில் உள்ளவனுக்கு எப்படி விளக்க முடியும்? குருடன் வழிகாட்டினா இருவரும் குழியில விழுவாங்கன்னு ஏன் சொன்னாரு? இன்னைக்கு அப்படித்தானே குழியில விழுந்துட்டு இருக்காங்க. ஆகவே தேவர்கள் என்பது கடவுளுடைய வார்த்தையை பெற்றவங்க. வானத்தில் இருக்காங்கன்னா கர்த்தருக்குள்ள மறிச்சு பரதீசு 3வது வானம் அங்கே இளைப்பாரிக்கிட்டு இருக்காங்க. பூமியில் இருக்காங்கன்னா நீங்களும் நான் தான். வேதவசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள் நாம யாரு? தேவர்கள். அவர் தேவன். அப்புறம் அப்படியே படிக்க கீழே 7ஆம் வசனம் படிங்க. ஆகிலும் இந்த அறிவு 7ஆம் வசனம், அதுலயே 7 எதுலன்னா 1 கொரிந்தியர் 8, 1 கொரிந்தியர் 8ல 7. ஆகிலும் இப்ப நம்ம பேசுறோம்ல, இந்த அறிவு எல்லார்கிட்டையும் இல்லை, எல்லார்கிட்டையும் இல்லை. அதனால அவங்க தப்பு செய்யறாங்க, மரியாதையில் இருக்காங்க, மோசம் போறாங்க, கஷ்டம் போறாங்க. அறிவு உள்ள நாம அவங்கள லந்து பண்ணலாமா, கேள்வி பண்ணலாமா, பரியாசம் பண்ணலாமா? தப்பு இல்லையா? உங்க பிள்ளைக்கு அறியாம இருக்கு, கோபமா பண்றீங்க, கேவலப்படுத்துறீங்களா? உங்க பிள்ளைய சொல்லிக் கொடுப்பீங்க. அன்பா அப்பா அப்படி இல்லப்பா, இப்படிப்பா, அப்படி பிள்ளை சொல்லிக் கொடுப்பீங்க. அது போல இந்துக்கள் சின்ன பிள்ளைகளா தான் இருக்காங்க, அறியாமையில தான் இருக்காங்க. அன்பா சொல்லிக் கொடுங்க, அன்பா நடுங்க. அந்த மெய் கடவுளை தெரியாம இருக்காங்க, பாவம் தடவிட்டு இருக்காங்க. குருடன் மாதிரி வழிகாட்டுங்க, குருடனுக்கு வழிகாட்டியா இருக்க. இந்த எண்ணம் தான் நமக்கு மைண்ட்ல ஓடணுமே தவிர அவங்கள ஒரு எதிரிகளை போல கருதவோ, குற்றவாளின்னு கருதவோ, அவங்கள ஒரு பிசாசி மக்களாக தூத்தவோ அப்படின்னா அவன் எப்படி உங்களை ஏற்றுக்குவான்? நீ முதல்ல ஒரு செயல்ல காட்டு. ஆகவே வெள்ளி, பொன், கல் இவைகளுக்கு தெய்வம் ஒப்பா இருக்க நினைக்க கூடாது. எபினேசர் என்பது இனிமேல அதை பாடாம இம்மட்டும் உதவி செய்தாருன்னா பூமியின் கடைசி வரைந்து உன்னோட இருக்கேன், இங்க வந்துருங்க, அதை விட்டுருங்க. ஏன்னா கல்லாயிடும் சொன்னா அதுக்கு கல்லாயிடும், நீங்களும் கல்ல கூட்ட மாதிரி ஆயிடும். அதை விட்டுருங்க. இன்னைக்குள்ள போதங்களை சொல்லுங்க, விசுவாசிகளுக்கு இந்த வசனங்களை சொல்லி எடுத்து சொல்லுங்க. ஆகவே 7வது பாயிண்ட் சொல்றேன்.
7வது பாயிண்ட், எல்லாரும் மனம் திரும்பும்னு கட்டளை இடுகிறார். 30வது வசனம் ஏற்கனவே படிச்சுட்டீங்க. இயேசு சொன்ன பிரசங்கம் இந்த உலகத்துல வந்து பிரசங்கம் வாய் திறந்து என்னன்னு சொன்னாரு? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்து. மத்தேயு 7:4-17 மொத்த வாய் திறந்து அதான் சொன்னார். அதுக்கு முன்னாடி பழைய ஏற்பாட்டு கடைசி தீர்க்கதரிசியா அனுப்பப்பட்ட யோவான் சானவனும் மத்தேயு 3ஆம் அதிகாரத்துல அதை தான் சொன்னான். மனம் திரும்புங்கள் அப்படின்னு தான் சொன்னான். ஆகவே முழு உலக மக்கள் இப்ப மனம் திரும்புங்கன்னு அவன் சொன்னது யூதர்களே. இயேசு மனம் திரும்புங்கன்னு ஆரம்பிச்சது யூதர்கள். அப்ப யூதர்கள் வந்து இன்ன வரைக்கும் என்ன செய்யல? மனம் திரும்பல. அதான் அர்த்தம். இன்னைக்கு இஸ்ரேல் நாடு இருக்கு, யூதர்கள் இருக்காங்க, கிறிஸ்தவர்களாக ஆயிட்டாங்க. மனம் திரும்பல அவங்க. அவங்களுக்கு தான் அந்த சத்தியம். மனம் திரும்புங்க. அவர் யூத குலத்துல இயேசு பிறந்ததுனால பிறந்த ஊருக்கு, பிறந்த மண்ணுக்கு, பிறந்த மக்களுக்கு தான் முத ஆரம்பிக்கிறார் ஊழியம். மனம் திரும்புங்க. இந்த கட்டளை ஒரு உலகத்துக்குரியதுன்னு சொல்லுங்க. முதல்ல உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கணும்னு சொல்றாங்க. லூக்கா 24:47 படிங்க. லூக்கா 24:47. அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எடுங்க. எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. எருசலேம்ல தொடங்குது. சகல தேசத்துக்கும் இந்த பாவ மன்னிப்பும் இந்த மனம் திரும்புதல் சொல்லி ஆகும். ஆகவே இன்னைக்கு உள்ள போதகர்கள் மனம் திரும்புதலை பத்தி சொல்றாங்களா? பாவ மன்னிப்பு பத்தி சொல்றாங்களா? வீடு கொடுப்பார், மக்களை கொடுப்பார், கார் கொடுப்பார், கொடுப்பார், வகுத்து வழி நீங்கும், அப்படியாகும் இப்படியாகும், உலகம் அழிஞ்சு போற காரியத்தை தான் சொல்லிட்டு திரியிறானே தவிர பாவ மன்னிப்பு உனக்கு இருக்கா? நீ பாவ மன்னிப்பு பெற்றிருக்கிறியா? நீ மனம் திருப்பி இருக்கிறியா? நீ மறுபிறப்பு அடைஞ்சிருக்கிறியா? இதை யாரும் சொல்லி கொடுக்கறதோ அதிகமா வலியுறுத்துறதோ இல்லையே. 1-2 அறுதலா வேணா சொல்லுவாங்க. உண்மையிலேயே சொல்றது அது ஒண்ணுதான். இயேசு கட்டளையிட்டது, உயிர்த்தெழுந்து பரலோகம் போகும்போது சொன்னது அதுதான். மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல ஜனங்களுக்கு சொல்லுங்க. ஏன்னா அவர் சகல ஜனங்களுக்காக ஆண்குட்டியா வந்து பலியாகிருக்காரு. நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்கிற பலியாயிருக்கிறார். எவ்வளவு பெரிய அருமையான வசனம். சர்வலோகத்துக்கு அவர் பலியாயிருக்காரு. ஓ பாவத்துக்கு, ஓ சாபத்துக்கு ரத்தம் செஞ்சிருக்காரு, பலியாயிருக்காரு. ஓ ரட்சகர் அவரு, உன்னுடைய தெய்வம். அப்படி சொல்லி கொடுக்கறதுக்கு நாதி இல்லாம இயேசுவ கிறிஸ்தவ கடவுளாக்கிட்டான். இவருக்கு தான் சொந்தம். ஒரு வட்டம் போட்டு கிறிஸ்தவ சாமி இயேசு, முஸ்லிம் சாமி அல்லாஹ், இந்துக்கள் வந்து பல தெய்வங்கள் ஈஸ்வரே சர்வேஸ்வரன் தான் முதல் மொழிபெயர்த்தது. சீகன் பால்க ஐயா தரங்கம்பாடியில சர்வேஸ்வரன் சும்மாவா? அவெல்லாம் வேத அறிஞர்கள், வேத பண்டிதர்கள். பேர்ல என்னையா இருக்கு? நமக்கு வந்து அதாவது எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று உங்களுக்கு எல்லாம் தெரியும், வள்ளுவர் சொன்னது. ஆகவே யார் யாரு என்னென்ன சொல்லட்டும், அந்த பொருள் என்னன்னு கேளுங்க, ஒன்று கரெக்டா ஒன்று வந்துடுவாங்க. எத்தனையோ பேர் சொல்லட்டும், ஓதட்டும், அந்த பொருள் என்ன சொல்லுங்க. ஆமா, இப்ப பால் முருகேசன் என் பேரு சொல்றதுக்கே ஒரு அச்சப்படுறாரு ஒரு ஐயா. முருகேசன் எப்படி சொல்றது? அந்நிய பேராச்சு, அந்நிய தெய்வ பேரா. அவன் பூரி கிறிஸ்தவே, அவன் பாரம்பரியமா கிறிஸ்தவை சொல்றான். நான் சொன்னேன், ஐயா முருகன்னா அழகுன்னு அர்த்தம், அழகேசன் அர்த்தம். கடவுள் வந்து அழகுள்ளவர். அவன் சொல்லிட்டு இருக்காருன்னா அது பொருள் இல்லை, அது நிஜ வடிவமா பிறந்த மாதிரி வந்த மாதிரி சரித்திர சான்று இல்லை. ஏசுதாயா பிறந்திருக்காரு, அந்த பேரு தாயா நான் மாத்தாம இருக்கேன். கேட்கிறவங்க நம்ம பேர் வச்சிருக்காரா பாஸ்டர், நம்ம ஆளுதானா? அதுல அப்படியே யூதனை ரசிக்க யூதனை போல, கிரேக்கனை ரசிக்க கிரேக்கனை போல, எப்படியாக சிலர் ரசிக்க எல்லாருக்கும் எல்லாமே அப்படி பொருள் கொடுக்கணும், விளக்கு கொடுக்கணும். யாக்கோப்புன்னா கிறிஸ்தவ பேரு, யாக்கோப்புனா ஜாக்கப், ஜேக்கப். யாக்கோப்புன்னா என்ன அர்த்தம்? அர்த்தம் என்ன? பொருள் என்ன? ஏமாத்திரவன். ஏமாத்திரவன் பேர் வைக்கலாம், அழகேசன் வைக்க கூடாது. என்ன லாஜிக்கு?
இன்னைக்கு உள்ளவங்கள ஒவ்வொரு பொருள் என்ன பார்வோன் ராஜான்னு பேர் வைன்னு ஒரு ஐயா வந்து என்கிட்ட கேட்டார் என் மகனுக்கு. பார்வேன்னா பைபிள் இருக்குல்ல, வசனம் தான். நான் சொன்னேன் சாத்தான்னு பைபிள் இருக்கு, வைக்க வராது. அவன் பைபிள் இருந்தா அப்ப எதை வேணாலும் எங்க செய்யுதா? எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை எடுத்துக்கணும். பொல்லாங்கா தோன்றுகின்ற எல்லாவற்றையும், அதான் மீன் சொன்னேன். பழைய ஏற்பாடு மீன் சொன்னேன், புதிய ஏற்பாடு அப்பம்னு சொன்னேன். அப்பத்துல கழிவு பொருளே இல்லை, மீன்ல பழைய ஏற்பாட்டுல ஏகப்பட்ட கழிவு பொருள் இருக்கு. அதை தயவு செய்து உள்வாங்க. ஆகவே அறியாமை உள்ள காலங்கள் பழைய ஏற்பாடு, இயேசு வராத காலம் பழைய ஏற்பாடு, அறியாமை உள்ள காலம். பூர்வத்தாருக்கு பங்கு பங்கா வகவகையாய் பிதாக்களுக்கு திருமணம் பண்ணின தேவன் தீர்க்கதரிசிகளை கொண்டு, தமிழ்நாட்டில் புலவர்களை கொண்டு, இதிகாசங்களை கொண்டு, புராணங்களை கொண்டு எல்லாமே நீங்க மத்திய 2ஆம் அதிகாரம் பார்த்தீங்கன்னா கிருஷ்ண பிறந்த வரலாறு அங்கே கரெக்டா இருக்கும். மத்திய 2ஆம் அதிகாரம் கிருஷ்ண புராணம்னு ஒன்று இருக்கு. அந்த புராணத்திலே கண்ணே கிருஷ்ணன் ஜெயிலில் பிறகுறான். அவன் மாமனார் வந்து இந்த பிள்ளையால அரசனா வந்துடுவான், ஆட்சிக்கு வந்துடுவான் அப்படின்னு சொல்லி தீர்க்க தரிசனங்கள் புலவர்கள் சொன்னதுனால ஜெயிலையே அடைச்சி பிரசவம் ஆனவுடனே அந்த குழந்தைய கொண்டுருவோம்னு தங்கச்சி, கூட பிறந்த தங்கச்சி மகன் கொண்டுருவோம்னு ஜெயிலில் போட்டு வச்சிருப்பான். இது கதை. அப்புறம் அந்த குழந்தை ஜெயிலில் பிறந்த உடனே ஒரு கூடையில வச்சு கடத்தி கொண்டு போடுவாங்க. அந்த ராஜா டென்ஷன் ஆகி இந்த எல்லைக்குட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்யுங்கன்னு சொல்லி கட்டளையிடலாம், எல்லாத்தையும் கொலை செய்யலாம். கிருஷ்ண புராணம் அந்த கதை. பெரிய கூக்குரல், பெரிய சண்டை, பெரிய பிரச்சனை வந்தது. அது வந்து புராண கதை. மத்திய 2ஆம் அதிகாரத்திலிருந்து செட்டப் பண்ணப்பட்டது, களவாடப்பட்டது. மத்திய 2ஆம் அதிகாரம் ஒரிஜினல். இங்கே கிறிஸ்து பிறக்கிறார், அங்கே கிருஷ்ணன் மாத்திட்டான். இந்த மேரிய மாரின்னு சொல்லிட்டான். மத்திய 2:17 பார்த்தீங்கன்னா ராமாவிலே கூக்குரல் ஏற்பட்டது, ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது ஆறுதலையா இருக்கிறாள், எரேமியா தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி நடந்ததுன்னு இருக்கு. அந்த ராமாவை ராமனாகிட்டான், ராகேல ராதையாகிட்டான். கண்ணு மூக்கு வச்சு இப்படி போறது தானே. 10 தலை ஒருத்தர் இருந்தா 10 தலையோட எப்படியா படுப்பான்? 10 தலை எப்படி தூங்க முடியுமா? பல்லு விளக்க முடியுமா? பற்றுதலை உடையவன் அர்த்தம். சிவன் மேல அவ்வளவு பற்றுதல். ராவண தமிழ சிவன் மேல அவ்வளவு பற்றுதலாம். பற்றுதலை உடையவன் 10 தலையா மாறிடுச்சு. அதே மாதிரி 5 தலை நாகம் கிடையாது உலகத்திலேயே. 5 தலை இல்லை, அஞ்சுதல் நாகம். எல்லா நாகத்துல, எல்லா பாம்புகள்ல அஞ்சக்கூடிய நாகம் எது? அஞ்சுதல் நாகம். நல்ல பாம்பு. அஞ்சுதல் 5 தலையிட மாட்டோம். இப்ப நம்ம ஊரெல்லாம் மாறிக்கிட்டு இருக்குல்ல. இப்ப எத்தனை பம்பாயை மும்பைன்னு சொல்றான், ஒடிசான்னு சொல்றான். நம்ம ஜெனரேஷன்லயே மதராசை சென்னையை ஆக்கிட்டோம். இப்ப மதுரையில தூங்கா நகரம்னு சொல்லிட்டாங்க. இப்படி எவ்வளவோ பேர்கள் மாறுது இல்லையா? அது மாதிரி ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு நீங்க முன்னாடி போகும்போது அப்படியே மருகி வந்துடலாம். மற்றபடி ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற அந்த தத்துவத்தை மறந்துடாதீங்க. அவர் எல்லாரும் மேல இருக்காரு, எல்லாரோடு இருக்காரு, உங்களுக்குள்ள இருக்கிறார். ஆகவே எல்லா மக்களும் மனம் திரும்பணும். முஸ்லிம்கள் மட்டும் இல்லை, இந்துக்கள் மட்டும் இல்லை, யூதர்களும் மனம் திரும்பணும். இன்னைக்கு யூதர்கள் மனம் திரும்பாம இருக்காங்க. இஸ்ரேல் நாட்டில் இன்ன வரைக்கும் மனம் திரும்பல. அப்படி 1-2 இயேசு எடுத்துக்கிட்டா யூத கிறிஸ்தவன் தள்ளிதான். அவன் வந்து தீண்டப்படாத ஜாதி மாதிரி இன்னைக்கு இருக்கானே. ஆகவே எல்லா மக்களும் மனம் திரும்பணும். முதல் வந்து யூதர்கள் தான் மனம் திரும்பணும். அவங்க தான் முதல் ரட்சிக்கப்படணும். ரட்சிக்கப்படல அவங்க. ரட்சிக்கப்படாத பழைய ஏற்பாட்டுக்காரனா நீ உதாரணமா எப்படி சொல்லலாம்? நீ ரட்சிக்கப்பட்டவன் சொல்ற, நீ மறுபரப்பு அடைஞ்சவன் சொல்ற, நீ கிறிஸ்தவன் சொல்ற. இந்த 3மே இல்லாத பழைய ஏற்பாட்டை முதன்மையாக மணிக்கணக்கில் பேசலாமா? அவங்களை கோல் மாடலாம் ஆக்கலாமா? அவங்களை பின்பற்ற சொல்லி முன்மாதிரியா நீ சொல்லலாமா? இது நியாயமானு கேட்கிறேன். என் ஊழியக்காரர்களே, உங்களுக்கு தான் சொல்றேன். மனம் திரும்பாதவங்களை நீ உதாரணம் காட்டுற, ரட்சிக்கப்படாதவனை உதாரணம் காட்டுற, இயேசுவையே சிலுவையில் அரைஞ்சு அநியாயமா கொன்னவங்களை நீ உதாரணம் காட்டுற, இயேசுவை வந்து சித்திரவதைப்படுத்தி இன்ன வரைக்கும் அவரை பேரை அழிச்சு அப்போ சொல்லலாம் கொலை செஞ்சு இன்ன வரைக்கும் நாசம் பண்ணணுவன உதாரணமா மூளை
பொருளா அதான் கடைபிடிக்கணும்னு புறஜாதியிலிருந்து கிறிஸ்தவனா வந்தவனுக்கு கிறிஸ்தவ பத்தி சொல்லாம ஏன்டா அதை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? சூடு சொன்னையே இல்லையா? எவ்வளவு கடினமா பேசுறேன், எவனாவது பதில் பேசுறீங்களா? இன்னொரு வீடியோ போடுங்க, நான் சொன்ன தப்புன்னா போடியா, இல்ல நேருக்கு நேர் வாதாட ரெடியா? நான் வர்றேன், ரெடி, பேசுறியா? கிறிஸ்தவனை அழிச்சு கெடுத்து நாசமாக்கி திருச்சபைகளெல்லாம் கெடுத்து மூட புட்டாத்தனமா வச்சிருக்கீங்களே, அந்த வேதனை தான் நான் சொல்றேன். உனக்கு எனக்கு பகையா? உனக்கு எனக்கு சண்டையா? தனிப்பட்ட விரோதி இருக்கா? இதை சொல்றதுக்கு தான் நான் வேதனைப்படுறேன் தவிர மற்றபடி அல்ல. தயவு செய்து தப்பா நினைக்காதீங்க. 7 சொல்லிட்டேன். 8வதாக சகலருக்கும் கடைசி நியாயத்தீர்ப்பு இயேசுதான் செய்ய போறார். 31ஆம் வசனம் படிங்க. மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். மேலும் எல்லாருக்கும் ஒரு நாளை குறிச்சு வச்சிருக்காரு. அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு, தேவன் தான் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயத்தீர்ப்பார். பூலோகத்தை நீதியாய் நீதியாக நியாயத்தீர்ப்பார். ஜட்ஜ்மெண்ட் ஒரு காலம் இருக்கு. இது எத்தனாவது பாயிண்ட் சொல்றேன்? 8வது பாயிண்ட். ஜட்ஜ்மெண்ட் அதாவது நியாயத்தீர்ப்புன்னு ஒரு காலம் எல்லாருக்கும் இருக்கு, எல்லா மக்களுக்கும் உண்டு. நீங்க வெளிப்படுத்தல 20ஆம் அதிகாரம் பாத்தீங்கன்னா, மரித்தோராகிய சிறியோரும் பெரியோரும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன் என்று 11ஆம் வசனத்துல போட்டிருக்கு. செத்து போன எல்லாரும் இயேசுவுக்கு முன்னாடி நிற்கிறாங்க. ஜீவ புஸ்தகம் திறக்கிறாரு. அந்த புஸ்தகத்துல பேர் எழுதப்படாதவன் எவனா இருந்தாலும் சரி, அவன் அக்னி கடலில் தள்ளப்பட்டான்னு அந்த 15ஆம் வசனத்துல இருக்கு. எவனோன்னு போட்டிருக்கு. அதான் பிஷப்பா இருக்கலாம், ரெவரண்டா இருக்கலாம், போப்பா இருக்கலாம், ஐயா பூர்வீகத்தவனா இருக்கலாம், பெரிய தலைவனா இருக்கலாம். நீ எவனா இருந்தாலும் ஓ பேர் ஜீவபுஸ்தகத்துல இல்லாவிட்டா அக்னி கடலில் தள்ளுவார். யாரா இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் ஜட்ஜ்மெண்ட். அதனாலதான் இப்ப உடனே ஜட்ஜ்மெண்ட் வராம ஏன் கொஞ்சம் தாமதிக்கிறாருன்னா, ஒருவராவது விட்டு போக ஒரு சுத்தம் இல்லை. எல்லாருக்கும் சுவிசேஷம் போகணும், எல்லா சத்தியம் அறியட்டும். இதுதான் தேவன் குறியா இருக்கிறார். 8. 9வதாக இயேசு கிறிஸ்து சரித்திர ரீதியில ஒரு மனுஷன் என்று அறியப்படுகிறார். 9வது பாயிண்ட் இதுல படிக்கணும். அதே வசனத்தை படிக்க. மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு, மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயத்தீர்ப்பார். அந்த மனுஷனை மரித்தோரிலிருந்து எழுப்பினதுனாலே அதன் நிச்சயத்தை எல்லாருக்கும் வழங்கும். 2 தடவை இயேசுவை மனுஷன் சொல்லியிருக்கு, கவனிங்க. ஆகவே நீ தேவகுமாரன் ஏத்துக்கிறியோ இல்லையோ, நீ கடவுள் ஏத்துக்கிறியோ ஏற்றுக்கொள்ளையோ, அவர் ஒரு மனிதனாய் வந்தது ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும். புத்தன், இயேசு, காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக? தோளா ஏழைகள் நமக்காகன்னு சாமி பாட்டாரு, சரித்திர பாட்டியா. சிலுவையில் இயேசு மரித்தாரு, சித்தமெல்லாம் வந்து நிறைந்தாரு. முன்பு இயேசு சொன்னார், பின்பு காந்தி சொன்னார், இந்த மானிட திரிந்திட, இதெல்லாம் சாமி பாட்டா? இந்த உலகத்தில் மனுஷனாக இயேசு பிறந்தது உண்மை. அந்த மனுஷனை உயிரோடையே வச்சிருக்கார் என்று சாட்சியா அங்கே பவுல் சொன்னார். இன்னைக்கும் இயேசு உயிரோடு இருக்கிறார். ஈஸ்டர் சண்டே உலகமெல்லாம் இயேசு உயிர்த்தெழுந்தார் என்ற அதுக்கு ஒரு விடுமுறை விட்டு உலகமெல்லாம் இயேசு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்தவர் சாகல, இப்பயும் உயிரோடையே இருக்காரு. அவர் ஒரு மனுஷனாவது ஏற்றுக்க, உயிரோடு இருக்கிற மனுஷன் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் உலகத்திலேயே. இந்த உலகம் முழுவதும் எடுத்துக்கங்க, இந்த உலகம் முழுவதும் எடுத்துக்கங்க ஐயா, இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் உயிரோடு இருக்க மனுஷ பிறவியில சொல்றேன். திருக்குரான் முஸ்லிம்காரங்க சொல்றாங்க இயேசு இப்போ உயிரோட தான் இருக்காரு. கெச்சமனே தோட்டத்தில் அவர் ஜெபம் பண்ணும் போது அல்லாஹ் எடுத்துக்கிட்டாரு. அவர் உயிரோட தான் இருக்காரு, இப்போ திரும்ப உயிரோட தான் வரப்போறாரு. 2ஆவதுங்க ஒத்துக்கிறாங்க, கரெக்டா உயிரோடு இருக்காரு சொல்றாங்க. இந்த இயேசு உயிரோடு இருக்காருன்னு சொல்றதுக்கு அடையாளம் சொல்றேன். பெரியாரு தீக்க ஆரம்பிச்சாரு கட்சி. அவர் இறந்ததோட 2ஆ பிரிஞ்சு அண்ணா அதாவது தீக்க வந்து திமுகவா மாறிச்சு. அந்த திமுக வந்து அண்ணா திமுகவா மாறிடுச்சு. எம்ஜிஆர் இறந்த உடனே அம்மா ஆட்சி செஞ்சு அது இப்போ 5-6 பிரிவா மாறிடுச்சு. ஒரு ஆள் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அந்த கட்சி உயிர் பெறுது. அந்த ஆள் இறந்த போது அந்த கட்சி அப்படியே 2-3 அப்படியே உடைஞ்சு அப்படியே போகுது. நடைமுறை ஏதான் இருக்கும்.
ஆனா இயேசு கிறிஸ்து தொடங்கின அந்த ஊழியம் வெறும் 12 பேர் படிப்பறிவில்லாத ஒரு பாமர மக்களை கொண்டு செய்த அந்த தொடங்கின அந்த ஊழியம் இயேசு இறந்ததோட அப்போஸ்தலர் இறந்ததோட அப்படியே முடிவு ஆகாம முதலாம் நூற்றாண்டோட அழியாம இன்னைக்கு 21ஆம் நூற்றாண்டிலையும் உலகம் முழுவதும் ஜெகஜோதியாக எல்லா நாடுகளும் யாரு அதிகமான மக்கள் பின்பற்றாங்கன்னா இயேசுவை தான் பின்பற்றாங்கன்னு சொல்லி எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. உலக ரட்சகராக உலக மீட்பராக உலகத்துக்கே மெய்யான ஒளியாக திகழ்றாரு. இதை தவிர வேற உயிரோடு இருக்கான்னு சொன்னதுக்கு என்னையா சாட்சி? வெளிப்படுத்துற 1:18 மரித்தேன், இதோ சதா காலங்களில் நான் உயிரோடு இருக்கிறேன், நான் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் திறவுகோல்களை உடையவனா இருக்கேன்னு சொல்றாரு. ஏன் கண்ட்ரோல் இருக்குன்னு சொல்றாரு. உயிரோடு இருக்கிற இயேசு. இவருக்கு நீ பதில் சொல்லிதான் ஆகணும். நீ யாரா இருந்தாலும் சரி, இயேசுக்கு முன்னாடி நீ மனம் திரும்பாவிட்டா நியாயம் தீர்ப்பு நிச்சயம். நியாயம் தீர்ப்பு நிச்சயம். 9 முடிச்சுட்டேன். 10வதாக சொல்லி முடிக்கிறேன். 10வது பாயிண்ட் சொல்லி முடிக்கிறேன். இந்த 10வது பாயிண்ட் என்னன்னா, ஒருத்தன் நியாயம் தீர்ப்பு அடைஞ்சு தண்டனை அடைவதும் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி தேவனை விசுவாசித்து பரலோகத்துக்கு போவதும் ஒரே வசனத்தில் இருக்கு. அதை சொல்லி முடிக்கிறேன். யோவான் 3ஆம் அதிகாரம் 16 இருந்து நீங்க பொதுவா கிறிஸ்துமஸ்ல பொதுவா அதைத்தான் அந்த கிதியோன் சங்கம்லாம் அதைத்தான் மெயினா போடுறாங்க. அந்த வசனம், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தரிலே இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். 17 தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தை ஆக்கினிக்குள்ளாக தீர்க்க அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அனுப்பினார். 18 படிக்க, அவரை விசுவாசிக்கிறவன் இயேசு கிறிஸ்துவ தேவகுமாரனை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். தண்டனை பெறக்கூடிய அளவில் அவன் போக மாட்டான். விசுவாசியானவனோ நம்பாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவனாக இராததினாலே ஆக்கினைக்கு தண்டனை உட்பட்டது ஆயிற்று. அந்த ஒரு வசனத்திலே 2 தீர்ப்பு வந்துச்சு பாருங்க. உன்னைய கால் கடக்க நடக்க சொல்லல, ஈட்டிய குத்த சொல்லல, நாக்கில குத்த சொல்லல, பரம காவல் மாதிரி தொங்குடான்னு சொல்லல, அக்கினியில போக சொல்லல, உன்னை மொட்டை எடுக்க சொல்லல. இயேசு கிறிஸ்துவ தேவகுமாரனை விசுவாசித்தால் அவ்வளவுதான். வேற ஒன்றும் அவன் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. இயேசு கிறிஸ்துவ தேவகுமாரனை விசுவாசிக்கிறவன் அன்றி உலகத்தை ஜெயித்தவன் யார்? அந்த விசுவாசமே உன்னை ரட்சிக்கும், தண்டனையிலிருந்து காப்பாற்றும். அது கிறிஸ்தவனுக்கு பொருந்தும், யூதர்களுக்கு பொருந்தும், முஸ்லிம்களுக்கு பொருந்தும், உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளுக்கும் பொருந்தும் அந்த வசனம். 2வது, விசுவாசியாதவனோ, விசுவாசிக்காதவனுக்கு தண்டனை உண்டு. அவன் போதாரா இருக்கட்டும், அவன் பாஸ்டரா இருக்கட்டும், அவன் யூதரா இருக்கட்டும், முஸ்லீமா இருக்கட்டும், இந்துக்களா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் விசுவாசிக்காதவனுக்கு அந்த ஆக்கினி தீர்ப்பு ஆயிடுச்சுனே முடிஞ்சிச்சுனே. அங்க போய் தீர்ப்பு சொல்ல மாட்டாரு, இங்கேயே இந்த வசனத்திலேயே வந்து தீர்ப்பு ஆயிடுச்சு. அங்க போய் புதுசா சொல்லிட்டு இருக்க மாட்டார். நினைக்காதீங்க என்ன சொல்ல போறாரோ, ஜட்ஜ்மெண்ட் எப்படி வாசிக்க போறாரோ, எப்படி தீர்ப்பு சொல்ல போறாரோ நினைக்காதீங்க. யோவான் 12:48 படிங்க. என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் இருக்கிறது ஒன்று இருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் சொல்ல போறது இல்லை, சொல்லாதது அல்ல, அன்னைக்கு சொல்றது இல்லை. 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டார் ஐயா. இந்த வசனம் தான் நமக்கு நியாயம் தீர்ப்போம். யாரும் தப்ப முடியாது. முதல் நியாயம் தீர்ப்பு எங்க வரும் தெரியுமா உங்களுக்கு? 1 பேதுரு 4:17 போட்டிருக்கு. தேவனுடைய வீட்டில் தான் முதல் தொடக்கம் இருக்கு. ஏன்னா மற்ற ஜனங்கள்லாம் பார்ப்பாங்க, மற்ற ஜனங்களுக்கெல்லாம் முதல் நியாயம் தீர்ப்பு அவங்க என்ன நினைப்பாங்க, பாரு அவங்க ஆளுகளா தனியாக வச்சுட்டா இருப்பாரு, அவங்க ஆளுகளா தனியாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி அனுப்பிடுவாரு. இப்படி எவனும் நினைச்சிடக்கூடாதுன்னு அவங்களுக்கு முன்னாடியே முதல் ஜட்ஜ்மெண்ட் தேவனுடைய வீட்டில் தான் தொடங்குது. இங்க போட்டு சுவிசேஷத்துக்கு அந்த வசனம் படிங்க.
சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாத முடிவு என்னமா இருக்கும்? சுவிசேஷம் சொல்றது பழைய ஏற்பாடு அல்ல, மோசையின் ஆகமங்கள் அல்ல. சுவிசேஷம் என்பது புதிய ஏற்பாடு. இந்த புதிய ஏற்பாடு உபதேசத்துக்கு கீழ்ப்படியாத நிலைமை ரொம்ப டேஞ்சர், ரொம்ப மோசமா இருக்கு. அது வாயில சொல்ல முடியாது. அதனால தயவு செய்து எல்லாரும் இயேசு கிறிஸ்துவ தேவகுமாரன்னு விசுவாசிங்க. அவரால் அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பில்லை. நம்ம ரட்சிக்கப்படும்படி வானத்தின் கீழே உங்க மனசுகளுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேற எந்த நாமத்திலையும் ரட்சிப்பு கிடையாது. இயேசு கிறிஸ்து திரும்ப சபையை எடுக்க, அந்தி கிறிஸ்துவுடைய 666 விளக்க, கொடூர கொல்லாத காலத்துக்கு விளக்க நம்மை காப்பாற்ற போறாரு. ஆண்டவர் அந்த கோபாக்கினிலிருந்து நம்மை மீட்க, அக்னி கடலிலிருந்து நம்ம மீட்க ஆண்டவர் நம்ம கிருபை செய்வாராக. அறியப்படாத தேவன் என்ற அந்த தலைப்பு 10 பாயிண்டோடு இன்னைக்கு நிறைவு செய்கிறேன். திரும்ப இந்த யூடியூப் உங்கள் வீட்டில் திரும்ப கேளுங்க. அடுத்த மாதம் இதே 2வது வாரம் சனிக்கிழமையில நம்ம சந்திப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நன்றி, வணக்கம். அப்படி ஓடிட்டு இருக்கேன். கீழே இருக்காதானா? ஆமாம், இந்த சின்ன